ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் பீப்புள். ஒரு எக்கானமியில் பிஸ்னஸ் ஃபேம், கவர்மெண்ட் இருப்பாங்க, 3 பேர். கரெக்டாக? இந்த பிஸ்னஸ் ஃபேமில் ஒருத்தன் தான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிதி நிறுவனங்கள். தமிழில் எஃப்ஐன்னு போடுவேன் சுருக்கமாக. ரொம்ப முக்கியமான ஆள். இந்த நிதி நிறுவனங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். இவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சாதான், இப்போ ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான், ஒரு யூனிட்டில் 1000 பேர் வேலை செஞ்சிகிட்ருக்கான். அப்போ 1000 பேர் வேலை செஞ்சு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவான். சரியா? இப்போ இன்னொரு யூனிட் அவன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அதை தான் கொடுப்பான். அப்போ இன்னொரு யூனிட் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? அந்த யூனிட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடித்த உடனே அங்கே ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும்? அதிகமாகும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அதிகமானால் என்ன ஆகும்? இவனுக்கான வருவாய் அதிகமாகும். அது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு இப்போ உக்காந்திங்கன்னா தான் இது புரியும். இவனுக்கு வருவாய் என்னது? ரெண்ட்டு, வேஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட். அப்போ ஜிடிபி அதிகமாகும். புரியுதா? இந்த வேலையை தான் செய்யணும். அப்போ நிதி நிறுவனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, நிதி நிறுவனத்துக்கு பணம் எப்படி சார் அச்சடிப்பானா சார்? அப்படிலாம் அச்சடிக்க முடியாது. முன்னாடியே பார்த்துருப்போம். பணம் அச்சடிக்கிறோம் யார்? ஆர்பிஐ. எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பணத்தை வெளியிடுவாங்க. இன்வெஸ்டருக்குலாம் வெளியிட்டால் அவ்வளோதான், விலைவாசி ஏறிடும். அப்புறம் ஜிம்பாப்வேல மாதிரி, ஜிம்பாப்வேல ஒரு கூட காய்கறி ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு சூட்கேஸ் நிறைய பணம் எடுத்துகிட்டு போகணுங்க. 1 கிலோ எவ்வளோடா அப்படின்னு கேட்டாக்கா 10,000 ரூபா தக்காளிம்மா. இந்த குழந்தைங்க விளாடும்ல, விளையாடிருப்போம் சின்ன வயசில். தக்காளி எவ்வளோ? 1000 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 10,000 ரூபா கட்டை எடுத்து கொடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி ஏறிடும். ஆமாம். அப்போது எங்கேருந்து சார் அந்த பணம் அப்படின்னாக்கா, இந்த காமன் பீப்புள் அவனுடைய பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு இல்லையா, பிடிஐ, செலவு செய்யலாம் இஷ்டத்துக்கு. கைக்கு வந்து சேர்ந்துருச்சு, டேக்ஸ்லாம் கட்டியாச்சு, ஓகே. கட்டினது போக மிச்ச பணம் இருக்கு இல்லையா, இப்போ 100 ரூபா அவன் கையில், எல்லோரும் மக்கள் கையில் 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த 100 ரூபாயில் கொஞ்சம் அமௌண்ட் என்ன பண்ணுவான்? எதிர்காலத்துக்காக எடுத்து வைப்பான். சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு எதிர்காலத்துக்காக என்ன பண்ணுவான்? 20 ரூபாய் எடுத்து வைப்பான். த சேவிங்ஸ். அந்த 20 ரூபாயை அவன் எங்கெங்கெல்லாம் போடலாம் சார்னா, அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கிட்ட கொடுப்பான், நிதி நிறுவனங்கள்கிட்ட கொடுப்பான். அந்த நிதி நிறுவனம் கடனாக கொடுக்கும். அந்த 20 ரூபாய் வாங்கி என்ன பண்ணுவான்? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவான். திரும்ப அந்த பணம் எங்கே வரும்? திரும்ப மக்கள்கிட்ட வரும். இப்படி சைக்கிள். அதனால தான் அதுக்கு பேர் சர்க்குலேஷன் ஆஃப் மணி. இந்த நான் போட்டேன் இல்லையா, காமன் பீப்புள், பிஸ்னஸ் ஃபேம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட். பணம் சுற்றி சுற்றி இப்படி தான் வரும். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேவிங்ஸை கொண்டு போய் போடுவீங்க. சேவிங்ஸ் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவீங்க. அதை அவன் என்ன பண்ணுவான்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் அல்லது கிரெடிட் கொடுப்பான். கிரெடிட் கடன் கொடுப்பான். இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். சரியா? கடன் கொடுத்தானா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வாங்கிட்டு கடன் கொடுத்தானா இன்ட்ரெஸ்ட்டு, இப்போ 10% வாங்குறானா அவன் 2% எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட 2% கொடுத்துருவான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா டிவிடெண்ட் கிடைக்கும், அதை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். எவ்வளோ டிவிடெண்டோ அதை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். புரியுதா? இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை 2ஆக பிரிப்பாங்க. ஃபினான்ஷியல் நிதி நிறுவனங்களை, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2ஆக பிரிக்கலாம். ரொம்ப முக்கியமானது பணச்சந்தை, மணி மார்க்கெட். மூலதன சந்தை. குரூப் 1 ஐஏஎஸ் வரைக்கும் இந்த அந்த லெவலுக்கு தான் நடத்துகிறேன். புக்கில் தான் இருக்குது, 12வது வரைக்கும் தான் இருக்குது. 12வதுனா எத்தனை வயசு இருக்கும்? 16 வயசு 18 வயசு பசங்க படிக்கிற வரைக்கும் தான் கொடுக்குறேன். தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம்
அடுத்து மூலதனம். ஆர்பிஐ பற்றிலாம் சொல்கிறாங்களா அடிக்கடி? ரொம்ப முக்கியம். கடன் வாங்குறீங்க, பிடிக்கிறீங்க, எல்லாமே என்னது நம்மளை சுற்றி நடக்கிறது தெரிஞ்சு வச்சுருங்க. இங்கே இதெல்லாம் தெரியாதனால தான் வேகாத வரவே கேட்டெல்லாம் என்ன பண்ணுறான்? ஆமாம், பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆகிட்டு நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. எதை போய் சொன்னாலும் நம்பிடுறீங்க. சீமான் முன்னாடி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது, பயங்கரமான ஆற்றல் மிக்க இளைஞர் கூட்டம் அவன் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குது முட்டாள்தனமாக. ஏன்னா இதெல்லாம் தெரியல. பொய் சொல்கிறவனை நம்பி எடுத்துடுறோம். ஆமாம். அப்புறம் நல்லவனை கெட்டவன்றோம், கெட்டவனை நல்லவன்றோம். நாலேஜ் இல்லாதனால தான். அறிவால் விளையும் உலகு, அதுதான். ஆமாம். பணச்சந்தை. அமெரிக்காவில் அந்த 14 வயசுக்குள்ளே எத்தனாவது படிக்கலாம்? 8வது முடிச்சிருப்பாங்க. 14 வயசுக்குள்ளே அவ்வளோதானே முடிக்க முடியும். 5 வயசில் அவன் 8வது 9வது 10வது முடித்து 12வதுலாம் முடிச்சிட்டான் அப்படின்னாக்கா அவனுக்கு எதை கேட்டாலும் சொல்லுவான். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு நாளைக்கு பணம் வருது, வேலைக்கு போய் பணம் சம்பாதிப்பீங்கள, அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சும்மா எடுத்து அப்படியே செலவு பண்ணிகிட்டே தெரியக்கூடாது. அப்புறம் அமெரிக்கா மாதிரி ஆயிடுவோம் நம்மளும். அமெரிக்கா மாதிரி நல்லது தான் சார், அப்படி கிடையாது. அமெரிக்கா 2009 சேவிங்ஸ் இல்லாதனால டொபக்குன்னு கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவன் டுபாக்கு ஒரு பொருளாதாரம் தான் அமெரிக்க பொருளாதாரம். சும்மா அவன் உப்பேற்றிட்டு இருக்கான் 400 அப்படின்னு. அந்த டைமில் இந்திய பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்னென்னா சேவிங்ஸ். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்களாம் அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனுக்கு தெரியும். அந்த பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. சரியா? பணச்சந்தை, இன்னொன்று மூலதன சந்தை. இப்போ 2 ஆனால் மிக்சர் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. மூலதன சந்தையில் இருக்கணும்னு இந்த வேலையை பார்க்குறான், பணச்சந்தையில் உள்ள வேலையை. பணச்சந்தையில் உள்ளவனும் மூலதன சந்தையில் உள்ள வேலையை பார்க்குறான். ரைட். கேபிட்டல் மார்க்கெட், அப்படின்னு 2 இருக்குது. பணச்சந்தையில் நீங்கள் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குறுகிய கால பணம் இருந்து சேவிங்ஸ் இருந்து போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரியா? சேவிங்ஸ் இல்லாமல் கடன் பத்தலை வாங்கினீங்க அப்படின்னாக்கா கடன் 2 பண்ணலாம். நீங்கள் பாரோ பண்ணிக்கலாம். குறுகிய மத்திய கால நிதி கிடைக்கும். குறுகிய மத்திய கால நிதி. ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ். ஷார்ட் அண்டு மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ்ன்னு தான் போட்டிருக்கேன். நிறையா சேவிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் போய் போடுங்க. சரியா? ஆமாம். இல்லை பணம் வேணும்னா அங்கே தான் போய் வாங்கணும். நீங்கள் பணச்சந்தையில் தான் போய் வாங்கணும். ஓகேவா? சரி. அதானே சார் குறுகிய காலம். நீங்கள் கடன் வாங்குறீங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. கடன் வாங்குறீங்க, 1 வருஷத்துக்குள்ளே திரும்ப கட்டிட்டிங்கன்னா அது குறுகிய காலம். அப் டு 1 இயர். கடன் வாங்குறீங்க, 1லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே திரும்ப கட்டுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ். 5 இயர்ஸுக்குள்ளே கட்டி முடிச்சிட்டிங்க. 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ. அது வந்து மீடியம் டேர்ம். அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 5 வருஷம் கழித்து எடுக்கிறீங்க, அதெல்லாம் மீடியம் டேர்ம். இது லாங் டேர்ம் ஃபினான்ஸ். 5 வருஷத்துக்கு மேலே எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். சார் 100 வருஷத்துக்கு பண்ண முடியுமா? 100 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 100 வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா சார் நான் அது வரைக்கும் வாழ்வேண்ணா. உங்களுக்கு அப்புறம் உன் பையனுக்கு வருமானம் வரும், உங்கள் குழந்தைக்கு வருமானம் வரும். ஓகேவா? ஒரே நிமிஷம். 5 வருஷத்துக்கு மேலே எத்தனை வருஷம் வேணாலும் அது அங்கே இருக்கும். நடுவில் கூட எடுத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு 6வது வருஷம் போட்டுட்டு 6வது வருஷம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம். இதெல்லாம் லாங் டைம் ஃபினான்ஸ். ஓகேவா? இதில் யார் யாரெல்லாம் வருவாங்க? இதில் பார்த்தீங்கன்னா பேங்க்கெல்லாம் இதில் வரும். பணச்சந்தையில் வர்றது யார்? பேங்க். காலத்தின் அடிப்படையில் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்டு எதை வச்சு பிரிக்கிறாங்க? அதான் ஷார்ட் டைம், மீடியம் டைம் ஃபினான்ஸ். இதில் யார் வருவாங்கன்னா வங்கிகள் வரும், பேங்க். லாங் டேர்ம் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. கடன் வழங்குறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவன் பேர் சார். இன்சூரன்ஸை எதில் வைக்கலாம்? லாங் டேர்ம்லேயே வச்சுக்கலாம். அதாவது டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் நீண்ட கால கடன் கொடுப்பாங்க பேங்க்ஸ்.
வளர்ச்சி வங்கிகள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, விவசாயிக்கே கூட வந்துட்டு நீண்ட கால கடன் கொடுப்பாங்க. புதுசாக கிணறு வெட்டுறது, லேண்டை புது லேண்டு வாங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க. நிலவள வங்கின்னு இருக்கும், நிலவள கூட்டுறவு வங்கி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஆப்ரேட்டிவ்னு ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், அவெல்லாம் அதில் வரும். அதேமாதிரி ஹவுசிங் பேங்க், வீடு கட்டுறீங்களா அது கடன் வாங்கிறது 10 வருஷம் 5 வருஷத்துக்கு தான் போடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். ஹவுசிங் பேங்க். டெவலப்மெண்ட்னா முன்னேற்ற வங்கின்னு சொல்லணும், வளர்ச்சி வங்கின்னு சொல்கிறானுங்க அவனுங்க. டெவலப்மெண்ட் சாரி, தவறான வார்த்தை வளர்ச்சி, ஆனால் இப்படி வளர்ச்சி வங்கி. ஹவுசிங் பேங்க் வீடு கட்டும், வீடு கட்டுறதுக்காக வீட்டு வங்கி. இவங்கெல்லாம் கடன் கொடுக்குறவனுங்க. இவன் வீடு கட்டுறதுக்கு அவன் கொடுப்பான், இவன் டெவலப்மெண்ட்டுக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கொடுப்பாங்க. அடுத்தது அதுபோக ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச், செக்யூரிட்டி மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குச்சந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெய்லி நியூஸில் வரும் பங்குச்சந்தை. அதெல்லாம் அப்புறம் இன்சூரன்ஸ் கூட வச்சுக்கலாம். அது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியாது, பட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் இன்சூரன்ஸ். காப்பீட்டு நிறுவனம். அப்புறம் பங்குச்சந்தையிலே இன்னொன்று இருக்கும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பரஸ்பர நிதியம். இங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சார் வீட்டு வங்கி, அங்கேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கடன் வேணாலும் வாங்கிக்கலாம். வளர்ச்சி வங்கி, அவன்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கடன் வாங்கிக்கலாம். பரஸ்பர நிதி, மியூச்சுவல் ஃபண்ட். இங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இதில் வருவாங்க கேபிட்டல் மார்க்கெட்டில் வரக்கூடிய மூலதன சந்தையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இவங்க. சரியா? ரைட். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது சார், எப்படிலாம் நீங்கள் முதலீடு பண்ணலாம், என்னென்ன பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? வங்கியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ், முதலீட்டு கருவிகள். டெபாசிட், வங்கிக்கிட்ட உங்கள்கிட்ட சர்ப்ளஸாக இருக்குது பணம், அது போய் பேங்கில் வச்சுக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் அது டெபாசிட். அதில் வகைகளாக இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். இங்கிலீஷில் டெபாசிட்ஸ். அதில் ஒரு 4 முக்கியமான வைப்புகள் இருக்குது, எதுன்னு பார்ப்போம். இங்கே உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ், முதலீட்டு கருவிகள். பார்த்தீங்கன்னா ஷேரில் போடலாம், நீங்கள் ஷேர் வாங்கலாம், நீங்கள் பணம் இருந்துச்சுன்னா பங்கு வாங்கலாம். ஷேர் ஹோல்டர்னு சொல்கிறாங்களா, பங்கு வாங்கணும், காசு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஷேர் ஹோல்டர், ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது பாண்டு, கடன் பத்திரம், பாண்டு பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கடனீட்டு பத்திரம், டிபென்ச்சர். அடுத்தது டிபென்ச்சர்னா கடனீட்டு பத்திரம். இது வந்துட்டு பங்கு. டிபென்ச்சர் கடனீட்டு பத்திரம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, இப்போ தான் திரும்ப வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா அப்படியே காற்றுல போயிடும், தெரியாது. இந்த எப்படின்னாக்கா
பஸ் ஏறி வரீங்க, எத்தனை பேர் ஏறி இருப்பாங்க? எல்லோரும் ஞாபகம் இருக்குமா? ஒருத்தர் டெய்லியும் பஸ்ஸில் திரும்ப திரும்ப பார்க்குறீங்க, அவர் என்ன ஆகும்? 2-3 தடவை பார்த்து பேசிட்டீங்க, பழகணும். பழகிட்டீங்கன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு தடவை பழகிட்டீங்க, அடுத்த நாள் பார்த்தா லைட்டாக தெரியும். பழகிறதுங்கிறது இந்த இடத்துல கேள்வி கேட்குறது, இப்படின்னா என்ன அப்படின்னு, நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், இதே நமக்கு யூஸா அப்படின்னு கேள்வி கேட்குறது தான் பழகிறது. படிக்கலை, அதை நம்ம செய்கிறதே இல்லை, ஏன்னா சொல்லித்தரல யாரும். கொஸ்டின் வார்த்தை, ஒரு கொஸ்டின் 4 வார்த்தை இருக்கும் கொஸ்டின், அப்புறம் 4 வார்த்தை இருக்கும் ஆன்சர், அப்படியே பழக்கி விட்டானுங்க. தயவு செஞ்சு மாறுங்க. டிபென்ச்சர் புதுசாக பார்க்குற யாரையுமே உங்களுக்கு ஞாபகம் வராது. 2-3 தடவை பார்த்து அவங்கள்ட்ட பழகணும். அது மாதிரி இங்கே கேள்வி கேட்குறது தான் பழகிறது. 2 தடவை 3 தடவை 2 தடவை வீடியோ பார்த்தா போதும். கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க, 2 தடவை பார்த்துட்டீங்க, மறக்கவே மறக்காது. ஆமாம், கடனீட்டு பத்திரம் அது உங்களுக்குலாம் வரப்பிரசாதம். அந்த யூடியூப் உண்மையிலே திரும்ப பார்க்குறதுக்கு, இல்லைனா அந்த நான் பேசுனது திரும்ப கேட்க முடியுமா? படித்தாலும் டவுட்டு வரும், அப்போ திரும்ப சொல்கிறதுக்கு வழி இருக்காது. நீங்கள் விடிய கால் 4 மணிக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, அப்போ எனக்கு கால் பண்ண முடியாது, நான் தூங்கிட்டு இருப்பேன், கொரட்டை விட்டுட்ருப்பேன், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். நம்ம தானே அது வீடியோ. இப்போ வீடியோ என்ன பண்ணிக்கலாம்? ப்ளே பண்ணி பார்த்துங்க, யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதை கடனீட்டு பத்திரம், அப்புறம் பாண்டு, அப்புறம் ட்ரெஷரி பில்லு, கருவூல பத்திரம், கருவூல ட்ரெஷரி பில், கருவூல சீட்டை ஏதோ ஒன்று, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது போக என்ன பண்ணலாம்? இன்சூரன்ஸில் போடலாம். இன்சூரன்ஸும் முதலீடு தான். இன்சூரன்ஸில் நீங்கள் போடுற பணம் எங்கே போகும்? நிறுவனங்களுக்கு தான் அவன் கடன் கொடுப்பான். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் கடன் கொடுப்பான். நீங்கள் போடுற பணத்தில் கொடுக்குறான் இல்லையா, வட்டியோட திரும்ப கொடுக்குறான்ல, அது வட்டி எங்கேருந்து கிடைக்கும்? ஆமாம், அவன் முதலீடு பண்ணுவான். அந்த பணத்தை முதலீடு பண்ணி அவன்கிட்ட இருந்து வட்டியை வாங்கி நிறுவனத்துக்கிட்ட இருந்து உங்கள் பேரில் சேர்த்து வச்சுக்கிட்டே வருவான். அதான் மொத்தமாக கொடுப்பான். புரியுதா? காப்பீடு. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். இதெல்லாம் நீண்ட கால இவங்கெல்லாம் டீல் பண்ணுவாங்க. யார் யார் டீல் பண்ணுவாங்க என்னென்னு பார்ப்போம். சரியா? ரைட். பைப்புகளை பற்றி தெரிஞ்சிருச்சு. சரி, இதில் இன்சூரன்ஸ் தெரியும்ல. இன்சூரன்ஸ்னால் என்ன? எதிர்பாராத ஒரு இழப்பு ஏற்பட போகுது, ஏற்பட்டுச்சுன்னா உங்களால் சமாளிக்க முடியாது. அதுக்காக இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அம்மா கவனிங்கம்மா, நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, உள்ளதே புரியாது, கவனிங்க. ஆமாம், காப்பீடுன்னா என்ன? காப்பீடுன்னா என்ன? இன்சூரன்ஸ் ட்ரான்ஸ்லேஷனில் நான் பண்ணிடுறேன். அப்படின்னா என்ன? இப்போ அமௌண்ட் போட்டு சேவ் ஆகி ஃபியூச்சரில் எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு பேர் டெபாசிட்டு. சரியா? பாருங்கள், தெரியல. இன்சூரன்ஸ் அப்பா போடுறாரா இல்லையா? 2 வீலர் வச்சுருக்கீங்களா? இன்சூரன்ஸ் இருக்கா? 2 வீலரில் எதில் வந்தீங்க? வீட்டிலேருந்து சைக்கிள், அதுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. அப்பா வண்டி வச்சுருக்காரா? இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா அப்பான்னு கேளுங்க. எதுக்கு அந்த இன்சூரன்ஸு? ஆக்சிடெண்ட், எதிர்பாராமல் விபத்து ஏற்பட்டால் வண்டிக்கு, அதுக்கு நீங்கள் கவர் வாங்கியிருந்தீங்கன்னா வண்டிக்கு கொடுப்பான். தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணி வேறு ஒருத்தனுக்கு ஏதோ பாதிப்பு வந்துருச்சுன்னா அவனுக்கு தான் உங்களுக்கு கிளைம் கொடுப்பான், உங்களுக்கு கொடுக்க மாட்டான். அவனுக்கு இழப்பீடு தொகை யார் கொடுத்துருவா? இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவோம். அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவன் கிளைம் பண்ணுவான். சாதாரண தொழிலாளி அப்படின்னாக்கா அடிபட்டது, அந்த காலத்துக்கான மருத்துவ செலவு, எவ்வளோ காலத்துக்கான வருவாய் இழப்பு ஏற்பட்டது, அதை கால்குலேட் பண்ணி 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. பெரிய இழப்பீடுன்னு வச்சுக்கோங்க. பெரிய இப்போ அம்பானி இருக்கிறான், அவனை அடித்து காலி பண்ணிட்டான் வண்டி எடுத்துகிட்டு போய். அதானி இருக்கிறான், அவனை காலி பண்ணிட்டான், அவன் கோடிக்கணக்கில் கொடுப்பானுங்க அவனுக்கு. அவனோட இது வேறு. அந்த மாதிரி அதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேரில் என்ன பண்ணிக்கலாம்? இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரலாம். சும்மா 10,000 ரூபா கட்டினா போதும். அது 10,000 ரூபா கூட கட்டலாம் நீங்கள். இப்போ பெரிய தொகையா? ஆமாம், 10,000 ரூபாய் கட்டலாமா? வருஷத்துக்கு சொல்கிறேன்.
கட்டி சம் அசூர்டுன்னு சொல்லுவான் அவன். சம் அசூர்னாக்கா இழப்பீடாக கிடைக்கிறது. ஒரு வேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு 1 கோடி ரூபா, 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, அப்படி 10,000 ரூபா மாதம் மாதம் கட்டிட்டு வருஷம் கட்டிட்டு வரீங்க, 1 கோடிங்க சம் அசூர்டு அப்படின்னு சொன்னானாக்கா நீங்கள் சொல்கிறேன் நான் என்னையும் எடுத்துக்கிறேன், நான் இறந்துட்டேன் அப்படின்னா எங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ வரும்? 1 கோடி ரூபா பக்கமாக வரும். நான் இப்போ 1 மாதம் தான் போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இங்கே இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் கிடையாது. இங்கே பாருங்கள் 10,000 ரூபா தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் கட்டியிருக்கேன். நான் அடுத்த நாள் செத்து போயிட்டேன். சரியா? நேற்று கூட ஒரு அம்மா ஒரு பொண்ணு புருஷனை தீர்த்து கட்டிடுச்சு, கள்ளக்காதலும் கூட சேர்ந்து. என்னடானாக்கா அவனோட 1 கோடி ரூபா இன்சூரன்ஸு, இன்னொன்று அவன் இருக்கக்கூடாது, அதுக்காக கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதில் டேஞ்சர் இருக்குது, படத்துலலாம் கூட வரும் பாருங்கள். சரி அதை விடுங்க. சொல்லுங்கம்மா. ஆன்லைனில் இருக்கு, அதுக்கெலாம் நிறைய மெத்தடு பாலிசி இருக்குது. அது சும்மா டைல்யூட் பண்ணி கொண்டு போயிட்டானுங்க. கோர் பாலிசி இது தான், பிரின்சிபல் வெயிட் பண்ணுங்கள். அப்போது இன்றைக்கி 10,000 ரூபா, 1 கோடி ரூபா சம் அசூர்டுக்கு நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் கட்டுறேன், நாளைக்கு இறந்துட்டேன், என் ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபா வந்துடும். நான் 10,000 ரூபா தான் கட்டியிருப்பேன். எப்படி சார் இப்படி? நிறைய பேர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களா இது மாதிரி? எல்லோரும் செத்து போயிடுவானா? 1 கோடி பேர் இருக்கான். அவங்க பணத்தெல்லாம் எடுத்து இங்கே கொடுக்குறது தான் கான்செப்ட். அதோட வரலாறு இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு டைம் இல்லை. காப்பீடை பற்றி தனியாக எடுத்து தெரிஞ்சுக்கல. இங்கே வராட்டியும் வீடியோ போடுறோம், பார்த்துக்கோங்க. அதுதான் காப்பீடு. முதல்ல சீனாக்காரனுக்கு தான் காப்பீடு பண்ணானு. இந்தியாவுக்கு வியாபாரம் செய்ய கப்பலில் வருவானுங்க. அந்த கப்பல் வியாபாரிகள் அந்த காப்பீடுன்ற கான்செப்டே கொண்டு வந்திருப்பான். எப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம். சரி, ரைட், புரிஞ்சுதா என்னென்னு? அதேமாதிரி இப்போ ஒரு வணிக நிறுவனம் இருக்குது. இப்போ அன்றைக்கி ஏதோ ஃபேக்ட்ரி ஒன்று பற்றி எரிஞ்சிருச்சு பாருங்க, நேற்று முந்தானத்தை எங்கேயோ. அவன் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பான். எவ்வளோ குடோன்னு வச்சுருக்கான்? அவளெல்லாம் தாண்டாது. ஒருவேளை அது தாண்டி நீங்கள் அது வரைக்கும் உயிரோடு இருக்கீங்கன்னா நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு 10,000 ரூபா போட்டால் 1 கோடி கட்டுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? அது வரைக்கும் வாழ முடியுமா அவரால்? அந்த மாதிரி இல்லை. அது மாதிரி நிறைய பாலிசி இருக்குது. நீங்கள் கோர் மட்டும் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நிறையா அதை லைஃபுக்கு போட்டோம்னா லைஃப் இன்சூரன்ஸ். மற்ற விஷயம் இப்போ பைக்கில் மோதுனது அதெல்லாம் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஓகேவா? காப்பீடு. அதேமாதிரி இந்த பில்டிங் இருக்குது, வியாபாரம் பண்ணுறான், அவன் குடோனில் நிறையா சரக்கு வச்சுருக்கான், அவன் இந்த தீ காப்பீடுன்னு போடுவான். பில்டிங்கு சேதம் இங்கே தான் வந்துச்சுனாக்க, இப்போ சென்னையில் வேலை வந்துச்சா, இந்த கம்பெனிக்காரெலாம் பொருள் சேதத்தை வச்சு என்ன பண்ணுவான்? க்ளைம் பண்ணி வாங்கிக்குவோம். ஃபுல்லாக தரமாட்டாங்க. அதில் ஒரு சேதாரத்தை பார்த்துட்டு அதில் ஒரு 80% வரைக்கும் கொடுப்பான். 50லேருந்து 80. 1 கோடி ரூபாய்க்கு அடிச்சுட்டு போயிடுச்சு, 60% கொடுக்கட்டுமே எனக்கு. சென்னையில் நான் கடை வச்சுருக்கேன், 1 கோடி ரூபா பொருள் சேதமாகிடுச்சு, நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 60% தரணும். எவ்வளோ வரும்? 60 லட்ச ரூபா. ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறதுக்கு 60 லட்ச ரூபா வந்தால் எப்படி இருக்கும்? அப்பா போராண்டு திரும்ப ஆரம்பிச்சிடுவேன், திரும்ப ரெடி பண்ணி வந்துடுவேன். அந்த கான்செப்ட் தான் அது. சரியா? அதில் வந்து என்ன ஜென்ரல் இன்சூரன்ஸில் வரும். பைக் ஆக்சிடெண்ட்டு, காரு அதனால தான் இன்சூரன்ஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஏன்னாக்கா நீ ஒரு வேளை ஒன்றால் இன்னொருத்தனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் என்ன ஆகுது? அதில் கிளைம் பண்ணிக்குவாங்க. உன்னால் கட்ட முடியல, நோ ப்ராப்ளம். அதேமாதிரி நீ ஆக்சிடெண்ட் எங்கேயாவது உங்கள் கையில் லைசன்ஸ் இருந்து உன் வண்டியில் இன்சூரன்ஸ் இருந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா கவலையே படாது. லைசன்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, இன்சூரன்ஸ் இருந்தால் போதும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. அந்த வண்டி 2 நாள் அங்கே நிற்கும், கேஸ் போடுவானுங்க, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தாலும் பயப்படவே கூடாது. செட்டில்மெண்ட் அப்படி இப்படிமா நாலேஜ் இல்லாதவன் போய் செட்டில்மெண்ட் அது இதுன்னு போவான். தெரியாமல் நடந்து அதுக்குன்னு திமிரா போய் ஆக்சிடெண்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் கேஸ் நடத்தி வக்கீல் வாங்குவாங்க. அதெல்லாம் அடுத்தது. ஃபஸ்ட்டு அது இன்சூரன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் முழுமையாக அறகுறையாக எல்லாத்தையும் பார்ப்போம். அதான் சொன்னால 60% கொடுப்பாங்க அப்படின்ட்டு. 1 கோடி ரூபாய்க்கு போட்டிருந்தீங்கன்னா கொடுத்துருவாங்க, கேஸ் போட்டு வாதாடி வாங்கிடுவாங்க. ஆமாம், தேடி வந்து கொடுக்குறவங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். ரைட். எல்ஐசினா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். உயிர்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் அங்கே வைப்பாங்க. அப்போ ஆடு மாட்டுக்கெலாம் உயிரா சார்? ஆடு மாட்டெல்லாம் இல்லை, மனித உயிருக்கு மட்டும்தான் அங்கே இன்சூரன்ஸ். மாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது தெரியுமா? மாடு இருக்குல்ல, மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா பால் அந்த மாட்டை வச்சு தானே அது அவங்க தொழில் பண்ணுறாங்க. மாடு செத்து போச்சுன்னா முடிஞ்சு அவங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு மாட்டுக்கு லோனு கொடுப்பாங்க, மாடு வாங்குறதுக்கு, பசு மாடு வாங்குறதுக்கு. சரியா?
லோன் கொடுக்கும்பொழுதே அவன் இன்சூரன்ஸ் பணத்தை பிடிச்சி இன்சூரன்ஸ் பண்ணி தான் லோன் கொடுப்பான். ஒரு வேளை மாடு வாங்கி கொடுத்து 2வது நாளே எவ்வளவு 10 நாள் செத்து போச்சு, அவனால் கடன் கட்ட முடியாது, அவன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போயிடுவான். அதேமாதிரி பயிர் காப்பீடு எல்லாம் இப்போ தான் பயிர் காப்பீடுலாம் கொண்டு வரதுக்குள்ளே பயங்கர சிக்கலாயிருச்சு. ஏன்னா அதில் பெரும்பாலும் வந்துச்சுன்னா பயிர் காப்பீட்டில் போட்ட பணம் எல்லாமே அந்த ஊரில் உள்ள எல்லா விவசாயம் தான் பாதிக்கப்படுவான். ஆமாம், அப்போ நிறைய பல்க் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இன்சூரன்ஸ் பண்ணுறதுல சிக்கல். தமிழ்நாட்டில் அதையும் மீறி நிறையா ஸ்டெப் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கத்தில் நல்ல அரசாங்கம் இருக்குது உங்களுக்கு. இன்சூரன்ஸ் அப்புறம் அதில் தான் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்தியாவில் முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் தெரியுமா? 2006 11 மெடிக்கல் இன்சூரன்ஸ் 1 லட்ச ரூபா வரைக்கும் கவர். கலைஞர் காப்பீட்டு திட்டம் அதான். அதை தான் முதல்வர் காப்பீட்டு திட்டம் சொல்லி சிதைச்சாங்க. அப்புறம் திரும்ப இப்போ அது 2.5-3 லட்சம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போ வந்தவொன்னே அதுக்கான ஸ்டெப்லாம் நிறைய எடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்போ தான் எவன் நல்லவன் கேட்டவன் தெரியும். சும்மா சொன்னால் அவன் சொல்கிறான்னு கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்களா? நியூஸில் பார்த்தீங்களா? நான் நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்லை, நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு அதை விட என்ன வேலை நியூஸ் பேப்பர் படிக்கிறது? பார்க்காமனா சும்மா இப்படி போகிறப்போ இல்லை, லைட்டாக 5 நிமிஷம் டிவி பார்த்தா இதான் நடந்தது, பேக்ரவுண்ட் எல்லாமே சொல்லிடுவோம், வரலாறுலாம். 6 மாதம் 1 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணி உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியும். நீ மாறி வரணும். என்னது மனப்பாடம் கையில் பண்ணுறதுலேருந்து மாறணும், கேள்வி கேட்கணும் முதல்ல, இப்படின்னா என்னென்னு அதெல்லாம் மாறினீங்கன்னா கற்றுக்கலாம். சரியா? அதேமாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்படி மெய்ப்பொருள் காண்ப முடியும்? இது சரியா தப்பான்னு கேள்வி கேட்டால் தான் பார்க்க முடியும். அதை பண்ணிங்கன்னா போதும். இது இருந்தாக்க நீங்கள் ஈஸியாக சாதாரண ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடும். யார் ஆகுறீங்கன்னு பார்ப்போம். ரைட், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், சும்மா இல்லை. இப்போது விலைவாசி ஏறுது அது இதுன்றீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் விலைவாசி ஏன் ஏறுது ஏன் இறங்குது எல்லாம் சொல்ல முடியும். அதை குறைக்கணுன்னா என்ன பண்ணணும்? இன்னும் விஷயம் இருக்குது இதில். எக்கனாமிக்ஸ்ன்னு இப்போ முடியாது, இன்னும் அது எல்லாமே எடுத்து கொடுத்துட்றேன். பப்ளிக் ஃபினான்ஸ்லாம் இருக்கும். பார்ப்போம். பெரிய கான்செப்ட்லாம் இல்லை, சும்மா டுபாகூர் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் பார்த்துக்கலாம், விடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ரைட்டு, ஓகே. அரசாங்கம் தான் வச்சுருந்தது தான் தனியாருக்கு விற்றுட்டு வராங்களே. தனியாருக்கு விற்றுட்டாங்க எல்லாத்தையும். பஜாஜ் அலையன்ஸ் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது, இஃப்கோ டோக்கியோ இருக்குது. இப்போ எல்லா பேங்க்காரனும் இன்சூரன்ஸ் நடத்துகிறான். ஆமாம், சரி, அதெல்லாம் பாருங்க. ஃபோன்பேலே வந்துருச்சா இன்சூரன்ஸ் பண்ணுறா அப்படின்னு பாருங்கள். எல்லாம் கொண்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணி எல்லாம் ப்ரைவேட் செக்டர் ஆகி பணக்காரன் ஆகிட்டே போகும். சரி, ரைட். அடுத்தது அது பரவாயில்ல. ஒரு நடிகை அவங்கள தொடையலைக்குன்னு சொல்லுவாங்க சினிமாவில், அதுதான் ஃபேமஸ்ஸு. அவங்க தொடைக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1 கோடி ரூபாய்க்கு. ரம்பா நடிகை ரம்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அந்த அம்மா 1 கோடி ரூபாய்க்கு. ஏன்னா சினிமாவில் மார்க்கெட்டே அவங்களுக்கு அதனால அப்படின்னு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ அரசியலில் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் லைஃப் கவர் தான் வரும். லைஃப், ஆமாம், அது பிஸ்னஸ் கவராக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சரி, அடுத்தது இது முடிஞ்சா? ஆமாம். இது 3 கடன் கொடுக்கறது. நீங்கள் கடன் கொடுக்கறது உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா, ஆமாம், இதை யார் இதெல்லாம் வெளியிடும்? இந்த கருவேல சீட்டுங்கிறது அரசாங்கம் மட்டும் வெளியிடும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னையில் பயங்கர வெள்ளம். சரியா? எத்தனை லட்சம் குடும்பம்னு தெரியல பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் 6000 ரூபா கொடுக்கணுமா? கவர்மெண்ட்டு இங்கே பூமானம் வந்துடுமா? கடன் வாங்கணும். சும்மாலாம் பண்ண முடியாது. சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் செய்கிறது. கேட்காமே 6000 ரூபா இருந்தா அப்படின்னு அந்த நிதியை திரட்டணும். வர வரி பணத்தை வச்சு தான் பட்ஜெட் போட்டாச்சு. இது எதிர்பாராமல் வந்த செலவு. அப்போ என்ன பண்ணணும்? கடன் வாங்கணும், உடனே கொடுக்கணும். என்னடா பண்ணுறது? அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது ட்ரெஷரி பில். ட்ரெஷரினா அரசாங்கத்தோட நிதியெல்லாம் இங்கே தான் இருக்கும். அவன்கிட்ட சொல்லுவான், ஐயோ பணத்தை இந்த நிதி திரட்டு, பணம் பத்தாது, சம்பளம் கொடுக்கணும், எத்தனை பேர் வேலை செய்கிறான் லட்சக்கணக்கில், அரசாங்கம் சொன்னோன்னே அவன் திரட்டுவான். இது ஷார்ட் டேர்முக்கு வாங்கிக்கலாம் ட்ரெஷரி பில்லில்.
அரசாங்கம் இதை வெளியிட்டு இது பத்திரம் மாதிரியே தான் ட்ரெஸரி பில். இது எல்லாமே வந்து என்னது, கொண்ட பணம் இருந்தால் முதலீடு போடலாம். இது அரசாங்கம் திரட்டுறது இது ட்ரெஸரி பில். அடுத்து டிபெஞ்சர் பாண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் கடன் வாங்குவோம். அரசாங்கம் பொதுமக்கள்கிட்டருந்து வாங்குவான், நிதி நிறுவனத்திலேருந்து வாங்குவோம். அரசாங்கம் வாங்குவான், நிதி நிறுவனம் வாங்குவோம். சாரி, தொழில் நிறுவனம் இருக்கான்ல, எல்லாருமே கார்பரேட் கம்பெனிலேருந்து பேங்க்லேருந்து யார் வேணாலும் இதை ரெண்டையும் வெளியிடலாம். பத்திரம் யார் யார், தொழில் நிறுவனங்கள், எல்லா தொழில் நிறுவனம். நீ பெரிய அளவில் விவசாயம் பண்ணுற நீ கூட வெளியிடலாம். தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம். உன்ட்ட காசு இருந்தால் என்ன பண்ணலாம், நீ அதில் காசு போடலாம். பேப்பரில் நியூஸில் வரும், நியூஸில் வராது, பேப்பரில் வரும். இந்த மாதிரி இந்த நிறுவனம் பத்திரம் வெளியிடுறாங்க, ஒரு பத்திரத்துக்கு ஒரு பாண்டோட வேல்யூ 1000 ரூபா அப்படின்னு வரும். என்கிட்ட 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் போய் 10,000 ரூபா கொடுத்துட்டு 10 பாண்டை வாங்கிக்குவேன். அந்த பாண்டில் என்ன எழுதியிருக்கும், ரெண்டுலேயுமே அதே தான், மூணுமே அதே கதை தான். மூணுலேயுமே அதே தான். இந்த மாதிரி இவர்கிட்டருந்து அவன் எழுதியிருப்பான், யாருக்கு உங்கள்கிட்டருந்து பணம் வாங்குறானோ அந்த நிறுவனம். இப்போ மன்னாரன் கம்பெனினா மன்னாரன் கம்பெனி. இந்த மாதிரி சிவாகிட்டேருந்து 10,000 ரூபா ஒவ்வொரு பாண்ட்லேயும் 1000 ரூபா நான் வாங்குகிறேன். அதுக்கு வேல்யூ இருக்கும், 10,000 20,000 அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆமாம், 1000 ரூபா வாங்குகிறேன், இல்லை 10,000 ரூபா பாண்டு வேல்யூன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு பாண்டு வாங்கிங்க. என்கிட்ட 20,000 இருக்குன்னா 2 பாண்டு வாங்கிக்க. இந்த பாண்டோட வேல்யூ எவ்வளோன்னு அவன் சொல்லிடுவான். நான் வாங்குகிறேன் 10,000 ரூபாயை, இத்தனை வருஷம் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே அதை நான் திரும்ப கொடுக்குறேன், வருஷம் இத்தனை % இன்ட்ரெஸ்ட் நான் அவருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி கொடுத்துருப்பாங்க, கையெழுத்து போட்டிருப்பாங்க. இப்போ 10 வருஷத்துக்குன்னா இன்னையிலேருந்து 2033 வரைக்கும் என்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் எண்ட்லேயும் அவன் எனக்கு எத்தனை % இன்ட்ரெஸ்ட்டோ அத்தனை % எனக்கு கொடுத்துட்டே இருப்பான். சரியா? அது மாதிரி தருவான். ஆமாம், 10 வருஷம் எண்டில் எப்படி அசல் தருவான், அசல் தரமாட்டான். சரியா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு வருவான் உங்களுக்கு. 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவான் உங்களுக்கு, 10 வருஷம் முடிவில் தான் அந்த அசலை உங்கள்கிட்ட கொடுப்பான். அந்த 10வது வருஷத்துக்கான வட்டியோடு சேர்த்து அசலை உங்கள்கிட்ட கொடுப்பான். அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுப்பான். புரிஞ்சதா? ரைட். அது வந்து இதெல்லாம் இது சரியா? சரி, இது ரெண்டும் ஒன்று தான் நான் சொன்னேன். அப்புறம் ஏன் சார் 2 பேர் அப்படின்னாக்கா, பத்திரம்னு போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த பத்திர வேல்யூக்கு உங்களை ஷேர் ஹோல்டராக கூட மாற்றிடலாம் ஃபியூச்சரில். ஷேர் ஹோல்டரா, உனக்கு பாண்டு இருக்குல்ல, அவன் பாண்டை நான் ஷேராக மாற்றி கொடுக்குறேன்னு கேட்பான். நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவான், மாற்றி கொடுத்துருவோம். ஷேரை பற்றி பார்ப்போம். ரைட். இது எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ரிட்டர்னாக என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இது எல்லாமே கடன், இது எல்லாமே. இன்சூரன்ஸ் தனி கதை. ரைட். அடுத்து பங்கு, ஷேர்னா என்ன சார்? இந்த கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்லுவோம். கார்ப்பரேட் அப்படின்னாக்கா கம்பெனி சட்டம்னு ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த இதை ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் கார்ப்பரேட் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம்ல. அவனுக்கு என்ன பண்ணுவான்னா பெரிய பிஸ்னஸ் பண்ணணும். சொல்லியிருப்பானே, ஓனர்ஷிப் அடிப்படையில் நிறுவனங்களை எப்படி பிரிப்பாங்க, சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், கூட்டாளிகள் நிறுவனம், கூட்டு பங்கு நிறுவனம். நடத்தலையா? நடத்தணும்னா இல்லையா? ஆன்லைனில் யாராவது சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் என்னங்க தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். சரி, அது வந்துச்சு அங்கேயே, அடாடா புக்லேயே வந்துச்சு, அதையும் நடத்தியிருக்கிறேன், போய் பாருங்கள். இதில் கூட்டு பங்கு நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்துருப்போம், போய் பாருங்கள். கூட்டு பங்குன்னா ஒரு தடவை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை மறக்கக்கூடாது, ரிவிஷன் பண்ணி வச்சுருக்கணும். கேள்வி வருது, கேள்வி ஆங்கிளில் படிக்காதீங்க தயவு செஞ்சு, புரிஞ்சுக்கிற ஆங்கிளில் படிங்க. கேள்வி சாதாரணமாக அடிச்சிடலாம். கூட்டு பங்கு நிறுவனங்கள், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. அது அடிப்படையில் அவன் பதிவு செஞ்சுக்கிட்டு ஒரு 100 கோடி ரூபா அவனுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க.
அதானி அம்பானிலாம் இருக்கானுங்களே, 100 கோடி ரூபா தேவை, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுவானுங்க. 100 கோடி ரூபா அவன்கிட்ட இருக்குமா? கையில் வச்சுருக்க மாட்டான். இந்த 100 கோடியை ஷேராக மாற்றிடுவான். ஒரு ஷேரோட வேல்யூ, ஒரு ஷேரோட வேல்யூ ஆஃப் 1 ஷேர் மதிப்பு 100 ரூபா அப்படின்னு ஆக்கிடுவான். சரியா? ரைட். அப்போ இதில் எத்தனை ஷேர் இருக்கும்? 100 கோடியில் 1 கோடி ஷேர். ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபான்னு மாற்றிட்டான். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். $100 கோடி தேவை அந்த பிஸ்னஸ்க்கு. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு 20லேருந்து 21 கோடி அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவான். 21 கோடிக்கான ஷேர் அவன் வச்சுக்குவான். சரியா? மிச்சத்தை வெளியிடுவான். அத்தனை ஷேரை இவன் வாங்கிக்குவான். 21 கோடிக்கு எத்தனை ஷேர் வருதோ அவன் எடுத்துக்குவான். ரைட். அப்போ எத்தனை ஷேர் டோட்டலாக? 1 crore ஷேரா? 1 crore ஷேர் இருக்கும். அவன் எத்தனை ஷேர் எடுத்துக்குவான்? 21 லட்சம் ஷேராக அவன் எடுத்துக்குவான். மினிமம் அவன் வச்சுருக்கான். அவன் தான் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியும். 21 லேக் ஷேராக அவன் வச்சுக்குவான். மிச்சம் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, எவ்வளோ? 79 லேக் ஷேரு. அதை விளம்பரம் கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு, இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கு இவ்வளோ பணம் தேவை. சரியா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் பண்ணுங்கள். ஒரு ஷேரோட மதிப்பு 100, என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 89 லட்சம் ஷேர் இருக்குது அப்படின்னு வெளியிட்டுருவான். பேங்க் மூலிமா வெளியிடுவாங்க. பேங்க் அதுக்காக ஸ்டெப் எடுத்து பேப்பரில் வரும் விளம்பரம். பேப்பரில் வரும், நம்மளாம் பார்க்குறதே இல்லை. தமிழ் பேப்பரில் போடவும் மாட்டானுங்க, வீணாக போனவனுங்க. யூடியூப் சேனலில் போடுறானுங்களா? சரி, பேப்பரில் வரும். ஆனால் அதில் பார்த்துட்டு பணம் வச்சுருக்கிறவங்க போடுவாங்க. அந்த காலத்து இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே யாருக்கும் கிடையாது. பெருசுங்களாம் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்காமல் வெளியில் போகாதுங்க. தாத்தாங்களாம் பார்த்திங்கன்னா அது அந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஓரளவுக்கு படித்தவங்களாம் அவங்க அதை பார்த்துட்டு நியூஸ் பார்ப்பாங்க. இதில் ஷேர் வருதா, ரைட் போட்டுடலாம் அப்படின்னு. அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது இவர்கிட்ட, ஹேமந்துக்கிட்ட. சரியா? ஷேர் போய் வாங்குறீங்க. எத்தனை ஷேர் கிடைக்கும் உங்களுக்கு? 10 ஷேர் ஹேமந்து. உங்கள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது. அப்போ எத்தனை ஷேர்? 1 லட்சத்தில் எத்தனை ஷேர் வரும்? 100 ரூபா போட்டால் 1000 ஷேர். 1000 ஷேருக்கு நீங்கள் ஓனர், ஷேர் ஹோல்டர். நீங்கள் தான் ஷேர் ஹோல்டர். நீங்கள் ஷேர் ஹோல்டர். சரியா? அந்த மாதிரி யார் யார்கிட்டலாம் பணம் இருக்கோ போடலாம். நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் பணம் போடலாம், வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு என்ன சார் பெனிஃபிட்டு? ஃபினான்ஷியல் இயர் எண்டு முடிஞ்சவுடனே கணக்கெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் வரும், நிகர லாபம். தமிழில் ட்ரான்ஸ்லேஷனில் நானே பண்ணிடுறேன். மொத்தம் அந்த பிஸ்னஸில் போட்டு எடுத்து இந்த வருஷம் பண்ண டிரான்சாக்ஷனுக்கு மொத்தம் லாபம் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தா தானே இது நிகர லாபம். ஓகேவா? நிகர லாபம். அந்த லாபத்தில் எடுத்து ஒரு பார்ட் எடுத்து ரிசர்வ் ஃபண்டு அது இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒரு பார்ட் எடுத்து எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் நான் டிவிடெண்ட், இந்த ஒரு படம் வந்திருக்குமே, அம்பானியோட படம் ஒன்று, டிவிடெண்ட் பங்காதாயம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, பங்குக்கான ஆதாயம், அதான் பங்காதாயம், டிவிடெண்ட். இப்போ முதலீடு போடுறோம், நானே முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். ஒரு 1 லட்ச ரூபா லாபம் வருது. அந்த லாபத்தை அப்படியே நானே எடுத்துக்குவேன். ப்ராஃபிட். இது ப்ராஃபிட்டை நான் மட்டும் எடுத்துகிட்டு போவேன், ப்ராஃபிட் எனக்கு. அதே இதுவும் நீங்கள் முதலீடு தான், ஆனால் ஷேர் தான் போட்டிருக்கீங்க. அந்த ப்ராஃபிட் எடுத்து தான் பிரித்து கொடுக்குறான். யாருக்கு? ஷேர் ஹோல்டருக்கு. சரியா? அதுக்கு பேர் என்னது? பங்காதாயம், டிவிடெண்ட். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். தெரிஞ்சுட்டு பேசுனீங்க, இவ்வளோ தான். இது தெரிஞ்சுட்டு பேசுனா அறிவாளி நீங்கள். நம்மளை சுற்றியில் நடக்கிற தெரிஞ்சுட்டு அடுத்தவன் பேசுகிறது புரிஞ்சால் நீங்கள் அறிவாளி, அவ்வளோதான். அது இருக்கான்னு பார்க்குறான் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு, அது இருக்கான்னு பார்க்குறான் மற்ற எல்லா வேலைக்கும். ஆனால் ஃபேக்டை கேட்டு என்ன அவங்களெல்லாம் சிந்திக்க விடாமல் அப்படியே வச்சுருக்கானுங்க. கான்செப்ட் கேட்கணும். கான்செப்ட் கேட்குற அளவுக்கு இவனுங்களுக்கு பொறுமை இல்லை, நாலேஜ் இல்லை. மெயினாக கொஸ்டின் எடுக்கிறவனுக்கு
டிவிடன் பங்காதாயம் அது கொடுப்பான். எதுக்கு? இப்போ கடன் கொடுத்தீங்கன்னாக்கா வட்டி கிடைக்குதில்ல, அது மாதிரி ஒரு ஒரு செயலுக்கு எதிர் செயல் கட்டாயம் கொடுக்கணும். இப்போ இங்கே வரீங்க, கிளாஸுக்கு வரீங்க, என் உழைப்பு யூஸ் பண்ணிக்கிறீங்க, உழைப்புக்காக என்ன பண்ணுறீங்க? ஃபீஸ் கட்டுறீங்களா? அது மாதிரி இந்த பில்டிங்கை நான் யூஸ் பண்ணுறேன், அதுக்காக என்ன பண்ணுறேன்? ஓனருக்கு கொடுக்குறேன். அது மாதிரி அடுத்தவனோட பணத்தை வாங்கி பயன்படுத்தினா அதுக்கு ரிட்டர்ன் ஏதாவது கொடுக்கணும், அசலையும் கொடுக்கணும், திரும்ப என்ன பண்ணணும்? கடனாக வாங்கியிருந்தீங்கன்னா வட்டி, முதலீடாக வாங்கியிருந்தீங்கன்னா டிவிடன் கொடுக்கணும். முதலீடு போட்டிருந்தா உங்களுக்கு முழுசாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஷேரில் போட்டிருந்தீங்கன்னா டிவிடன் கிடைக்கும். புரிஞ்சதா? ரிட்டன் அதுக்கானது உங்களுக்கு. ரைட். இப்போ நான் வந்து 20% எல்லாத்துக்கும் டிவிடன் கொடுக்குறேன்னு அந்த கம்பெனி மன்னாரான் கம்பெனி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 1000 ரூபாயா? 20% எவ்வளோ? 2000 உங்களுக்கு டிவிடன் கிடைக்கும். கார்த்திகேயன் எவ்வளோ போட்டிருக்காரு? 1 லட்ச ரூபா. உங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்டாக கிடைக்கும்? 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஈஸியாக கணக்கு போடுறீங்களா? பர்சன்டேஜ் போட்டிங்கள, அப்படி பார்த்தோன்னு சொல்லணும். அதான் கிராமத்தான் கணக்கு. ஐயோ ஃபார்முலா வேணும் சார் உட்காந்து எழுதிட்டு, அது சும்மா. அதுக்கு பேர் ஆப்டிடியூட் ரீசனிங் கிடையாது. ஆப்டிடியூட் ரீசனிங்னாவே என்ன அர்த்தம்? சிந்திக்கிறீங்களா, புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? புரிஞ்சு வச்சுருந்தா தான் சிந்திக்க முடியும். இது எதுக்கு இவ்வளோ எல்லாமே சொல்லித்தரேன்னா, யூடியூப்பில் சேவ் ஆகிறதுனால நல்லா இவ்வளோலாம் சொல்லித்தர மாட்டேன். வேஸ்ட்டு. நீங்கள் மறந்துட்டு காத்தோட மறந்துட்டு போயிடுவீங்க, கற்றுக்க மாட்டீங்க. ரிவிஷன் பண்ணுவீங்க, யூடியூப்பில் ஒரு இதாக மாறிடுது. அதனால தான் தெரிஞ்சு, அது சாதாரண விஷயம், ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த கேள்விலாம் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுருக்கணும். போலீஸ் அட்லீஸ்ட் கான்ஸ்டபிளாக போகிறேன், மாதம் ஆனால் எவ்வளோ? ஃபஸ்ட் மாதம் 17,000 ரூபா வரும் சம்பளம், பெரிய சம்பளம். அப்படியே போனீங்கன்னா சம்பளம் உயர்ந்துகிட்டே போகும், டிஏ எல்லாமே சேர்ந்து. 50,000 ரூபா சம்பாதிக்கிறப்ப என்ன பண்ணலாம்? நிறைய கிடைக்கும். அந்த பணத்தை சேவ் பண்ணி என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக தெரிஞ்சிருக்கணும். பேப்பர் படிக்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பேப்பரில் வரும் இதெல்லாம், இது வரைக்கும் இப்போ வந்துட்டு தான் இருக்குது. நியூஸ் பார்க்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதானே. உட்காந்து டிவி டெய்லியும் பார்க்குறோம். பங்குச்சந்தையில் ஏறியது இறங்கியது, பாயிண்ட்டு, செபி, அப்புறம் என்னது அது என்எஸ்சி, பிஎஸ்சி, இண்டெக்ஸு, லவுட்டு லோசுக்குமா. அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் இல்லை? வேணும் உட்காந்து பார்த்துட்டு. இப்போ தான் நிறைய சேனல் இருக்கனால மாற்றிக்கிறோம். பழசுனா சன் டிவியில் எல்லாம் இதில் மட்டும் போடுவான், தூர்தர்ஷனில் மட்டும் மாற்ற முடியாது. அப்படின்னு வேணும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வெதர் ரிப்போர்ட்டு சொல்கிறான், என்னென்னே தெரியாமல் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்குடா சொல்கிறான் அப்படின்னா, நம்ம லைஃபுக்கு. ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுக்கு சொல்கிறான்? பணம் இருந்தால் போய் போடு, சம்பாரி. வெதர் ரிப்போர்ட்டு சொல்கிறான். ஏன்? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் அதுக்கு ரெடி ஆகணும். அங்கே சென்னையில் கூவி சொன்னான், மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொன்னான். அப்போ தாழ்வாழ்லாம் எங்கே உட்காந்துருக்கணும்? பொருளெல்லாம் செப்டி எடுத்து மேலே அட்டாளியில் போட்டுட்டு என்ன இருக்கணும்? மேலே போய் உட்காந்துருக்கணும். இல்லை வரட்டும் பார்த்துக்கணும் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அதுக்கு தான் நியூஸில் சொல்கிறது. ஐயோ போச்சு, டிவிலாம் போச்சு, அது போச்சு அப்படின்ட்டு முட்டா போயிலுங்க. அவன் தான் சொல்கிறான், பயங்கர மிக கனமழைனா அதுக்கு தெரியும்னு அர்த்தம். மிதமான மழை, லேசான மழை, மிதமான மழை, கனமழை, மிக கனமழைனா பயங்கரமான மழைன்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு உட்காந்துருந்தா அவ்வளோதான். 2 நாளில் 109 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. மொத்தமாகவே அந்த 3 மாதத்துக்கே சென்னையில் பெய்ய வேண்டிய மழை எவ்வளவு? 100 சென்டிமீட்டர் பெஞ்சாவே பெருசு. 80 சென்டிமீட்டர் தான் பெய்யும். 2 நாளில் பெஞ்சா என்னாகும்? நீ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கணும். ஃப்ரிட்ஜு போச்சு, வாஷிங் போச்சு. அதுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறது. நம்ம சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு நமக்கு லைஃபுக்கும் நியூஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அதான் நடிகரை பற்றி, நம்ம தலைவரை பற்றி, அரசியல்வாதி பற்றி பேசினா அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் அரட்டை அடிப்போம். அதுக்கு கிடையாது நியூஸு. உன்னை சுற்றியில் நடக்கிற விஷயத்தை சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கணும். அதுக்கு தான் நியூஸ். பாருங்கள், அதுக்காக தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். சரி, டிவிடன் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 20% பணம் சம்பாரிச்சு 1 லட்ச ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்கிது? 1 லட்சமாக 10 லட்சம் போட்டால் தான் 2 லட்சம். 1 லட்சம் போட்டால் எவ்வளவு? 20%. 20,000 ரூபா. நான் 10 லட்சம்னு போட்டேன், 20,000 ரூபா தான் கிடைக்கும். ஓகேவா? ரைட். அந்த மாதிரி. அடுத்தது இதுதான் உங்களுக்கு லாபம். சேமித்து இந்த 1 லட்ச ரூபா சும்மா வராது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருப்பீங்க. அதை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடணும். அதுக்கு தெரியணும், ஷேரை கணிக்க தெரியணும், இந்த ஷேரில் போட்டால் வரும் வராதுன்னு.
சரியா? ஒரு வேலை கணிக்க தெரில, நான் ஃபுல்லாக வேலையாக இருக்கேன். இப்போ நான் இங்கே தானே இருக்கேன் காலையிலேருந்து. அதை பார்த்து கரெக்டாக நியூஸ்லாம் பார்த்துட்டு நாளைக்கு என்ன வரும்னு பார்த்து போடணும். எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணலான்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, மேலே சொல்லியிருப்பேன். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. பரஸ்பர நிதி. சரி, இது அப்புறம் பேசுவோம். சரி, ரைட், அதையும் சொல்லிடுறேன். நீ ஷேரில் போடியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அப்போ எனக்கு அதை பற்றி நான் நாலேஜ் இல்லை. இவன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அவன் உங்கள் சார்பில் என்ன பண்ணுவான், பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர ப்ராஃபிட்டில் அவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவான். புரியுதா? விளம்பரம் வருது பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க சொல்கிறான்னா, விளம்பரம் வருது தானே? அப்படின்னா என்ன, நீ இதுவரை கேள்வி கேட்டிருக்கான்? கேட்குறதே இல்லை. ஏன்னா நமக்கு டீனேஜ் வந்தோன்னா நமக்கு எல்லாம் தெரியும். அதனால் கேள்வி கேட்டால் ஐயோ தெரியாது நினச்சிடுவாங்களோ. என்ன கட்டுறது கையளவு அந்த ஏஜில் வரும், அதை மாற்றிக்கங்க. மாற்றிட்டிங்கன்னா செம்மையாக வளர்ந்துருவீங்க நாலேஜ் வளர்ந்துச்சுன்னா என்னது, நாலேஜ் வளர்ந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம இளமையாக இருக்கிறோம்னு அர்த்தம். யாருக்கு அந்த அவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சிங்க, கேள்வி கேட்காத விட்டீங்க, அன்னையோட உங்கள் வளர்ச்சி உங்களுக்கு வயசாகி போச்சுன்னு அர்த்தம். 18 வயசு இருந்தாலும் நீங்கள் அவ்வளோதான் முத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நாலேஜ் வளராது. இதுதான் பழமொழி இருக்குது, கட்டுறது கையளவு. அந்த அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. கட்டாயம் இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த ஏஜில் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இருக்கும். தூக்கி போட்டிருக்கு. சரியா? ரைட். கேள்வி கேட்கணும். புதுசாக வந்தாவே இதில் கொடுத்தீங்கன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவான். அதில் பிளான்லாம் வச்சுருப்பான், அதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்கணும். ஆமாம், சரி, ரைட். அப்புறங்க இது ஓகேவா? சரி, இந்த பங்கெல்லாம் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இப்போ வெளியிட்டாலாம் இந்த பங்கு அது பேப்பரில் வரும். பேங்க்கு எவனாவது டைஅப்பில் வச்சு நீங்கள் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் இப்போ வாங்கிட்டார் இவர், யார், கார்த்திகேயன், சாரி மணிகண்டன், இவர் கௌதம், அபிஷேக்கு, நீங்கள்லாம் வாங்கிட்டீங்க. சரியா? வாங்கி வச்சுருக்கோம். 10,000 1 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்காரு இவர் மணிகண்டன். திடீர்னு அடுத்த மாதம் என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு அவருக்கு பிரச்சனை, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, நல்ல சொந்தக்காரன் கல்யாணம் வச்சுட்டு அவனுக்கு செலவு பண்ணணும். அப்போ பணம் கடனாக வாங்க முடியும், என் பணமே அங்கே இருக்குது, போடா எர்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க போவார். போய் கம்பெனியில் போய் கேட்டால் கொடுக்க மாட்டான். நீ என்ன பண்ணணும், விற்றுறணும். வேறு யாராவது, இப்போது நீ விற்கிறியா, தேஜாசிரியோ இவங்களாம் வாங்கிக்குவாங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்குது, வாங்க ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் விற்றீங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க. முன்னாடிலாம் இப்போ மும்பையில் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் விற்பாங்க, வாங்குவாங்க. இப்போ தான் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில். அதான் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணணும். என்னது, டிமேட் அக்கௌண்ட். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேர் வாங்கலாம், விற்கலாம். அங்கே போய் நான் விற்கிறேன்னு லாக் பண்ணணும். வாங்குவாங்க, எல்லோரும் போட்டி போடுவாங்க. இப்போ பயங்கர லாபம், நல்லா ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் எத்தனை ஷேர் விற்க போகிறீங்க, 1000 ஷேரா? 1000 ஷேரு அந்த மன்னாரன் கம்பெனியோட ஷேர் 1000 ஷேரு சேலுக்கு வந்துருச்சு. காய்கறி விலையே தான், வியாபாரமே தான். சரியா? வாங்கிறதுக்கு அதாவது டிமாண்டு. அந்த மன்னாரன் கம்பெனியோட ஷேரை வாங்கிறதுக்கு 1500 பேர் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. போட்டி போடுவானுங்க. அதோட ஷேரோட வேல்யூ எவ்வளவு, 100 ரூபா. 100 ரூபா தானே ஒரு ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. 1500 பேர் இருக்கான் அந்த 1000 ஷேரை வாங்கிறதுக்கு. ஒருத்தன் சொல்கிறான், ஓ நான் 150 ரூபா தரேன். ஒருத்தன் சொல்கிறான் நான் 200 ரூபா தரேன். ஒருத்தன் சொல்கிறான் நான் 500 ரூபா தரேன். ஒருத்தன் 1000 ரூபா, நான் 2000 ரூபா தரேன். குருன்னு ஏறிடும். சரியா? 2000 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் ஒரு ஷேரை. ஒரு ஷேருக்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம், 1900 ரூபா லாபம் ஒரு ஷேரில். இன்ட்டு எத்தனை ஷேர் இருக்குது, 1000 ஷேர் இருக்குது, அவ்வளோ லாபம் உங்களுக்கு. 1 லட்ச ரூபா போட்டிங்க, 1000 ஷேர் வந்துச்சு. 1000 ஷேர் தானே? கரெக்டு தானே? 1 லட்சம், ஒரு ஷேரோட மதிப்பு 100. 10 100 100 100 தானே 1000. 1 லட்சம். சரி, ஏதோ ஒன்று அந்த மாதிரி. இப்போ
ஒரு ஷேருக்கு 1900 வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இன்ட்டு 1000 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 100 ஷேர் வச்சுன்னா இன்ட்டு 100, அவ்வளோ பணம் உங்களுக்கு லாபம். அதான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எடுத்தேன்னு. அதே எப்படி உள்ட்டா 1000 ஷேர் லாகின் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியை பிடிக்கல எவனுக்கும். சரியா? கேள்விப்பட்டிருக்கியாம்மா? வேற என்னம்மா? கேள்விப்பட்டதில்ல, பேர் சொல்லுங்கள், மறந்துட்டேன். ஜோஸ்னா. கரெக்டா? இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் எடுக்கிறானுங்க பணம். இப்போ நீங்கள் போய் லாகின் பண்ண போகிறீங்க 1000 ஷேரை. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க? 100 ரூபா. வாங்குறதுக்கே ஆள் இல்லை, 50 பேர் தான் இருக்கிறான். உங்களுக்கு அர்ஜென்ட்டு. ஒருத்தர் சரி இப்போ ஒரு 80 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கிறோம்மா, வேறு வழி இல்லை, பணம் உங்களுக்கு அர்ஜென்ட். 80 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவு? ஒரு 80,000 கிடைக்கும். கடன் எதுக்கு வாங்கிட்டு? கடன் வாங்கினாமல் நம்ம தொல்லை. 50,000 ரூபாய்க்கு விற்றுருவீங்க. அப்போ லாஸ் அந்த இடத்துல உங்களுக்கு. சரியா? அந்த மாதிரிலாம் இருக்குது. இதுதான் ஷேர் மார்க்கெட்டில். இது ஆக்சுவலாக இதே பொழப்ப வச்சுருக்கானுங்க. அதேமாதிரி இங்கே பாருங்க, இந்த ஒரு ஷேருக்கு 1900 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சதில் ஒரு ஷேருக்கு அந்த பணம் உங்களுக்கு தான் வரும், கம்பெனிக்கு போகாது. மன்னாரன் கம்பெனி உங்களுக்கு தான் வரும். இப்படி உக்காந்துட்டு பொழப்பத்து போய் உக்காந்துட்டு பொழப்பத்து. இது ஆக்சுவலாக இது ஒரு சூதாட்டம், லீகலைஸ்டு கேம்பிளிங். ஆன்லைனில் வந்து நிறைய பேர் வேலையாக இருக்கான். எதில் வரும் எதில் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஷேரில் இப்படி வாங்கி இந்த பணம் அப்படி எங்கே போகாது? கம்பெனிக்கும் போகாது. அதே மாதிரி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறான்ல, எந்த ரூபாய்க்கு கொடுப்பான் டிவிடெண்டு? அந்த 100 ரூபாய்க்கு தான் டிவிடெண்ட் கொடுப்பான். ஷேர் வேல்யூ இருக்குல்ல, அதான் பார் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் டிவிடெண்ட் கொடுப்பான். அப்போ 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா டிவிடெண்ட், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு தான் டிவிடெண்ட் கிடைக்கும். அது டிவிடெண்ட் அப்போ யாருக்கு கிடைக்கும்? நீங்கள் விற்றுட்டீங்க. அந்த டிவிடெண்ட் பிரிக்கிறாங்களா ஃபினான்ஷியல் முடிஞ்சு, அப்போ நீங்கள் யார்ட்டையும் விற்றுருப்பீங்க, உங்கள்கிட்ட வாங்கணும், யார்ட்டையும் விற்றுருப்பான். 100 பேர்கிட்ட கூட கை மாறிக்கிட்டோம். டிவிடெண்ட் பிரிக்கிற அன்னைக்கு யார் பேரில் இருக்கோ ஷேர் அவன் அக்கௌண்ட்டுக்கு வரும். புரியுதா? அவன் தானே ஓனர் அப்போ. ஆமாம், இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைன் பண்ணதோட இது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஆன்லைனுக்கு போகணும். சரியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஷேர் மார்க்கெட்டு 2 பேர். என்ன டவுன் ஆயிடுச்சுன்னா? நஷ்டம் ஏற்பட்டுனா அவ்வளோதான். 800 ரூபா தான் கிடைக்கும் உனக்கு ஒரு ஷேருக்கு. சரி, 80 ரூபா தான் கிடைக்கும். 20 ரூபா உனக்கு தான் லாஸு. என்ன பண்ணுவோம்? யார் கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ப்ராஃபிட் வரப்போ மட்டும் வாங்கிக்குவேன், நஷ்டம் வந்தாக்கா அப்படி ஏற்றுக்க மாட்டியா? பிஸ்னஸில் தான் ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட், லெஸ் ரிஸ்க் லெஸ் ப்ராஃபிட். புரிஞ்சுதா? அதான். அடையாப்பா எவ்வளோ உஷார் பாருங்க. நீ இது என்னது கேட்குறது? லாஸ் ஆனால் நீ தான் ஏற்றுக்கணும். நிறைய பேர் அப்படி தான் இருப்பானுங்க. பிஸ்னஸ் கொண்டு போய் கொடுப்பானுங்க, நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறவங்களும் வாங்கிக்குவான். லாஸ் ஆகிட்டு போயிட்டானாக்கா ஐயா என் பணம் துட்டிட்டு ஓடிட்டான்னு துரத்துவானுங்க. அதுக்கெல்லாம் அந்த கம்பெனிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ தான் வாங்குற விற்கிற, அவ்வளோதான். கம்பெனிக்காரன் எப்படி இன்சூரன்ஸ் பண்ணுவான்? அவனுக்கு போயிடுச்சு, நீ கொடுத்த பணம் 1 லட்ச ரூபா, அவன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். நீ நடுவில் கொண்டு போய் விற்கிற, அவ்வளோதான். சரியா? சரி, அந்த ஃப்ரெஷ்ஷாக வெளியிட்டாங்கல்ல ஃபஸ்ட்டு கம்பெனி, அது வந்துட்டு ப்ரைமரி மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் முதல்ல வாங்குகிற ப்ரைமரி மார்க்கெட். புது ஷேர் வாங்கினீன்னா அது நீ வாங்கினதுக்கப்புறம் விற்கிற, அது எங்கே சார் விற்கணும்னா செகண்டரி மார்க்கெட். ப்ராக்டிக்கலாக யோசிங்க. ஆமாம், இது மூலதனம். ஷேர் மார்க்கெட்லேயே 2 இருக்குது, முதன்மை சந்தை, 2ஆம் நிலை சந்தை. வாங்கின ஷேரை அதே மாதிரி வாங்கலை, அந்த ஷேர் மட்டும் இங்கே விற்காது, பாண்டு, டிபெஞ்சரு, இது எல்லாமே இங்கே வைப்பாங்க. வாங்கிட்டீங்க, பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, சரியா? இப்போ உனக்கு உடனே பணம் தேவை, விற்றுறலாம் இங்கேயே. அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிம்பாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அல்லது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ். ஸ்டாக்னா செக்யூரிட்டிஸ். எது செக்யூரிட்டிஸ்? நீங்கள் ஷேர் வாங்கினாலும் உங்களுக்கு பத்திரம் கொடுப்பான், பாண்டு வாங்கினாலும் பத்திரம் கொடுப்பான், டிபெஞ்சர் வாங்கினாலும் பத்திரம் கொடுப்பான். செக்யூரிடா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான், ஒரு வேலை கொடுக்கலான்னா நீ எங்கே போய் நிற்கலாம்? கோர்ட்டில் போய் நிற்கலாம். அதனால தான் அதுக்கு பேர் செக்யூரிட்டிஸ். எது பேர்? பாண்டு, டிபெஞ்சரு, ஷேரு, இதெல்லாம் செக்யூரிட்டிஸ். ட்ரெஷரி பில்லும் அது ரொம்ப பயங்கர செக்யூர்டு. ஏன்னா அரசாங்கம் எப்படி இருந்தாலும் கொடுத்தாகும். வரி வந்துக்கிட்டே இருக்கா, கடன் வாங்கியாவது கொடுத்துருவான்.
அதெல்லாம் இதெல்லாம் செக்யூரிட்டிஸ். இந்த செக்யூரிட்டிஸ் நீங்கள் வாங்கணுன்னாக்கா இதெல்லாம் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான் செகண்டரி மார்க்கெட்டில் வரும். செகண்டரி மார்க்கெட் சரியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆமாம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்று வந்து என்எஸ்சி. பிஎஸ்சி வந்துட்டு 1878 எப்பயோ அப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, சம்திங் 1878 பார்த்துக்கோங்க. என்எஸ்சி புதிய பொருளாதார கொள்கைக்கு அப்புறம் 1994-5 அந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க என்எஸ்சி. ஓகேவா? இயர்லாம் கூட கேட்பாங்க கரண்ட் அஃபேர். இவங்களை பற்றி பேப்பரில் வராத நாள் இருக்காது, வந்துக்கிட்டே இருக்கும். டிவியில் சொல்கிறானே. ஆமாம் ஆமாம், இதோட இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது மும்பை பங்கு சந்தையில் ஒரு நிறைய கம்பெனியோட ஸ்டாக் எடுத்து எவ்வளோ விலைக்கு நேற்றோட இன்றைக்கி அதிகம் வீட்டுக்கு விற்றுருக்கா அல்லது நேற்றோட இன்றைக்கி கம்மியாக விற்றுருக்கான்னு ஆவரேஜ் பண்ணி இண்டெக்ஸ்னு வெளியிடுவோம். சரியா? இண்டெக்ஸ் குறியீடு, இண்டெக்ஸ். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய குறியீடுக்கு பேர் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி. இது சென்செக்ஸ். வெரி குட், சென்செக்ஸ். சென்சிட்டிவ் இண்டெக்ஸ், அதை தான் சுருக்கி சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவ் இண்டெக்ஸ். நிஃப்டி நேஷ்னல் இண்டெக்ஸ் ஃபார் 50 அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டியை சுருக்கி நிஃப்டி ஜூனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேப்பரில் வரும். இதில் நேற்றோட விலை ஏறிச்சு, புள்ளிகள் அதிகமானது, நேற்றோட இருக்கு புள்ளி சரிந்தது, அதெல்லாம் சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இது கொஸ்டின் எப்படி சார் வரும்? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய இண்டெக்ஸ் பேர் என்னன்னு கேட்பாங்க. சென்செக்ஸ். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய இண்டெக்ஸ் என்ன? நிஃப்டி, நிஃப்டி ஜூனியர். ஆமாம், இதெல்லாம் கேள்வி. இன்னும் அடுத்ததெல்லாம் இருக்குது. திரும்ப படிச்சுட்டு வந்து கேட்டிங்கன்னா, நியூஸ்லாம் படிச்சுட்டு நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு வந்து கேட்டிங்கன்னா சொல்லித்தருவேன். அது ஒரு அமைப்பு, மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு. ஷேர் மார்க்கெட்டு இங்கே பாருங்க. காய்கறி மார்க்கெட்டு போனால் என்ன கிடைக்கும்? மாட்டு சந்தைக்கு போனால் என்ன கிடைக்கும்? மாடு கிடைக்கும். ஆட்டு சந்தைக்கு போனால் என்ன கிடைக்கும்? ஆடு கிடைக்கும். அது மாதிரி இது ஒரு ஷேர் மார்க்கெட்டு, செக்யூரிட்டிஸ் சந்தை. அப்போ நீங்கள் இந்த செக்யூரிட்டி வாங்கினா என்ன பண்ணணும்? முன்னாடிலாம் நீ பணம் வச்சுருந்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினா பாம்பேக்கு போய் வாங்கிட்டு வரணும். பாம்பேயில் தான் இருக்குது அதோட இடம். அம்மா பேசாதீங்க, கவனிங்க தயவு செஞ்சு நீங்கள் பேசாதீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம், அப்போ 3 தடவை வீடியோ பார்க்கணும். புரியுதா? சயின்டிஃபிக்காக மூளையை புரிஞ்சு வச்சு, சைக்காலஜியில் புரிஞ்சு வச்சு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், கேளுங்க. ஆமாம், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன விஷயம் தான், படிப்பு ஒன்றுமே கிடையாது, சாதாரண விஷயம். ஆமாம், கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. ஆமாம், திரும்ப திரும்ப கேளுங்க, டவுட்டு கேளுங்க. இப்படின்னா என்னென்னு கேள்வி கேளுங்க, அதான் படிப்பு. பாதிலே விட்டேன். அப்படி தான் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிடும். சரியா? ஆமாம், நிஃப்டி. நான் தான் பயங்கர ஞாபகம் வரதுன்னு சொல்கிறேன், நீங்களும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். 2 இது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், 2 இண்டெக்ஸு. இது என்ன ஆகுனா ஒரு ஆவரேஜ் பண்ணி குறியீடு தான் சொல்லுவான். ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, இப்போ நிஃப்டினாக்கா டாப் 50 கம்பெனிஸினுடைய ஷேர் நேற்றோட இன்றைக்கி எவ்வளோ வேலை அப்படின்னு ஆவரேஜ் பண்ணி சொல்லுவான். சரியா? இது நெக்ஸ்ட்டு டாப்பு. இது 1லேருந்து 50, இது 51லேருந்து 100 கம்பெனி. இவன் என்ன பண்ணுவான்? டாப் 30 கம்பெனிஸ் எடுத்துக்குவான். அதோட ஷேர் எப்படி அதான் சொல்லுவான். நேற்றோட இன்றைக்கி ஏறிச்சா இறங்குச்சுன்னா சிவப்பு கலரில் போடுவான். சிவப்பு கலரில் இருக்கும் குறியீடு. ஏறிச்சுனாக்கா பச்சை கலரில் இருக்கும். இதில் இன்னும் விஷயம்லாம் இருக்குது, நீங்கள் கேட்டிங்கன்னா தான் சொல்லுவேன். சரியா? இறங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கரடி பொம்மை போடுவான். கரடியை போட்டுருவோம் பக்கத்தில், பார்த்துருக்கீங்களா? கரடி. மேலே ஏறிச்சுனாக்கா காலை போட்டிருப்பான், காலை சிம்பிள். ஏன்னா காலை என்ன பண்ணும்? எப்பயுமே முட்டி மேலே தூக்கி விடும், பறக்க விடும் காலை. மாடு இனமே அதுதான், பறக்க விடும் மேலே.
ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருக்கீங்களா? கரடி என்ன பண்ணும்? கீழே போட்டு அமுக்கும் எல்லாத்தையும். பூனையை பாருங்கள், போட்டு டப்புன்னு அமுக்கும், அப்படி தான் கீழே தான் அடிக்கும். அதனால் கரடி சிம்பல். முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 2வது தடவை சொல்கிறேன். சரி, ரைட். ப்ரைமரி மார்க்குன்னா புது ஷேர் வாங்குறது, அதாங்க, அவ்வளோதான். இத்தனை தடவை சொல்லி விடிய கதை கேட்டு எத்தனை தடவை எதை வச்சு சார்னா 30 கம்பெனி. இப்போ சென்செக்ஸ்னால் டாப் 30 கம்பெனியோட ஷேரோட வேல்யூ நேற்று என்ன எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அதோட அதிக விலைக்கு விற்றுச்சா? புரிஞ்சுதா? 3 தடவை சொல்லிட்டேன். எப்படி நிர்ணயிக்கிறாங்களா? ஏங்க விலையை தான் காய்கறி மார்க்கெட்டில் எப்படிங்க விலை நிர்ணயிக்கிறாங்க? இப்போ தானே சொன்னேன், 1000 ஷேர் கொண்டுட்டு போகிறீங்க சந்தைக்கு, 1500 பேர் இருந்தால் விலை ஏறிக்கும். அவனே போட்டி போட்டு அவன் தான் நிர்ணயிப்பான். எனக்கு 5 ரூபா கொடுறான், எனக்கு 10 ரூபா கொடுறான்னு ஒவ்வொருத்தனா கேட்பான். புரிஞ்சுதா? பரவாயில்ல, கேளுங்க. புரியலாம். ஆனால் இப்போ சொல்லிகிட்டே வரேன், திரும்ப உடனே கேட்குறீங்கன்னா என்ன பண்ணுறது? கதையை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். ரைட். அடுத்தது, நடுவில் வேறு பேசிடுறீங்க, டைவெர்ட் பண்ணி விட்றீங்க. நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரீ ஃப்ளோவாக விடுங்க, நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் கேளுங்க. ரைட், ஓகே. இதெல்லாம் ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டில் போடலன்னா போட முடியலன்னா என்ன பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. அவன் ஷேர் மார்க்கெட்டில் லாகின் பண்ணி அவன் வாங்குவான், விற்பான். இது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதில். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கு, இதெல்லாம் புரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா அடுத்து சொல்லி தருவேன். எல்லாம் இல்லை. ஆமாம், ஷேர் மார்க்கெட் ஆன்லைனில் போனால் என்ன பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், மொபைல்லே வாங்கிக்கலாம். அதில் வரைக்கும் வந்துருச்சு. ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதெல்லாம் பேசிக் டேட்டாலாம் கேட்பான். கொடுத்துட்டிங்கனாக்கா இப்போயே நீங்கள் ஷேர் வாங்கலாம், விற்கலாம் உங்கள் உட்காந்த இடத்துல பார்த்துக்கிட்டு. பேங்கில் தனியாக அதுக்கு ஏஜென்ட் இருக்கானுங்க, அவனுங்க பண்ணிக்கலாம். ஆமாம், புரோக்கரிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. மெயின் மார்க்கெட் வந்து பிஎஸ்சி என்எஸ்சி, அதில் புரோக்கரேஜ்னு எடுத்துருப்பானுங்க. அவனுக்கு கீழே இதெல்லாம் இருக்கும். அவன் தான் புரோக்கரேஜ் மூலியமாக தான் நம்ம வாங்குறது விற்க முடியும். ஓகேவா? சரி, ரைட்டு. இதாங்க பங்கை பற்றி பார்த்தாச்சா? கடன் நீட்டு பத்திரம் அதெல்லாம். அதேமாதிரி அங்கே ட்ரெஷரி பில்னால் என்ன, இன்சூரன்ஸ்னால் எல்லாம் நல்லா பார்த்தாச்சு. அடுத்தது பணம் வச்சுருக்கீங்க, இது இப்படிலாம் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வழி, நாளைக்கு பெரிய போஸ்டிங்லாம் போயிட்டு நிறையா பணம் வரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. போயிட்டு அந்த இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான். புரியாமே இந்த நிறைய பேர் போயிட்டு கண்டது கடையில் என்னது பிளாக் செயின், அப்புறம் என்னது கிரிப்டோ கரன்சிலாம் போய் மாட்டிக்கிட்டானுங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸே மாட்டிக்கிட்டாங்க, காவல்துறையிலே மாட்டிக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டராக இருக்கான், அவன்லாம் போட்டு மாட்டிக்கிட்டான். 1 கோடி ரூபா போச்சு எல்லாம் அங்கங்கே வாங்கி போட்டது. இவன் கைப்பணம் கம்மி தான் வாங்கி போட்டது. அப்போ அவன்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கு. அப்பயே சொன்னேன், இதே பார்த்து அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆமாம் நீ சொன்ன நான் கேட்கல, இது செட் ஆகாது அப்படின்னு. அதெல்லாம் ஏமாத்துவல, கிரிப்டோ கரன்சி அது இது இதெல்லாம் தெரியாதனால தான் அதில் போய் மாட்டுறாங்க. அப்புறம் என்னது ஈமு கோழி அது இதுன்னு அந்த பணம் இருந்தால் இதில் போய் யோசிச்சு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? நாளைக்கு அதுக்கெல்லாம் இது தேவை. ரைட். இருக்கா? வெரி குட். நடத்த வேண்டாம், நீங்கள் வேலைக்கு போகிற கவர்மெண்ட் வேலை மாதம் சம்பளம் வரப்போகுது, சேவிங்ஸ் வந்ததுன்னா போட்டு வை. அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அதை யோசிங்க. நான் தாங்களில் பேசுகிறேன். ரைட். எதுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவ்வளோதான். இவ்வளோ விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரியா? ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனை எத்தனை வகையாக பிரிக்கணும்? மூலதன சந்தை, பணச்சந்தை. இது 2 பேர்த்தில் யாரெல்லாம் வராங்க? ஆமாம், லாங் டேர்ம் தான். ஆக்சுவலாக நீ நடுவில் வேணான்னா விற்கிற, நீ 10 வருஷத்துக்கு கூட அதை வச்சுக்கலாம். ஒரு மன்னாரன் கம்பெனி வாங்கிட்ட, ரிலையன்ஸ் கம்பெனி இது வாங்கிட்ட, போதும்பா உன் பேர்லேயே வச்சுக்கலாம். 10 வருஷம் கூட சாகிற வரைக்கும் வச்சுட்டு உன் பையனுக்கு கொடுத்துட்டு போகலாம். அதில் கேட்பாங்க, நாமினி வரைக்கும் கேட்பாங்க உங்களுக்கு, நீ ஷேர் வாங்கினீன்னா உனக்கப்புறம் அவனுக்கு போகும். நான் இறந்துட்டேன் வாங்கிட்டு திடீர்னு இன்றைக்கி பேங்க்லேயே அதேமாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நாமினி உனக்கு யார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பேரை நோட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க ஆதார் கார்டு, டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்க பேருக்கு மாற்றிக்குவாங்க. மாத்திரன்னா மாற்றிக்கலாம், இல்லை பணம் கொடுங்கன்னா அதேமாதிரி ஈஸ்வரா ஷேர் மார்க்கெட்டிங் பேங்க்கு பண்ணுறான்றது எல்லாம் கொலாபரேட் பண்ணி குழப்பி விட்டானுங்க எல்லாத்தையும். இப்படி தனியாக இருந்ததை எல்லாம் நீ அதை பண்ணுன்ட்டான். சரி, அடுத்தது
சரியா? ரைட். அடுத்தது வைப்புகள் இருக்கா பேங்க்கில்? பேங்க்கில் வைப்புகளில் எத்தனை வகை இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டெபாசிட்ஸ். பேங்க்கு தான் வாங்க முடியும், இந்த பக்கம் உள்ளவும் வாங்க முடியாது. வாங்கலாம், ஒரே ஒரு டெபாசிட் வாங்கலாம், அது என்னன்னு பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்லாம் வாங்க முடியாது, டெவலப்மெண்ட் பேங்க் இவங்களாம் இருக்காங்களா, அவங்க வாங்கலாம். 4 வகையான வைப்புகள் இருக்குது. சேமிப்பு, இட்டு வைப்பு, வைப்பு எல்லாம் ஒன்று தான். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா? பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? என்ன அக்கௌண்ட் போட்டிருக்கு? எஸ்பிஐ அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கா? அதுதான் இது. எஸ்பிஐ அக்கௌண்ட் இல்லை, எஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னா சேவிங் பேங்க் அக்கௌண்ட். கேட்டிங்களா? அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்னா என்னென்னு கேட்டிருக்கீங்களா? எஸ்பிஐ அக்கௌண்ட் அவ்வளோதான், அதை விட்டுருங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்களா? இல்லை. எஸ்பிஐ அக்கௌண்ட்னா சேவிங் பேங்க் அக்கௌண்ட். நார்மலாக இருக்க குடிமக்கள் வச்சுக்கிடுவாங்க. குடிமக்கள்னால் அந்த குடிமக்கள் இல்லை, சிட்டிசன்ஸ், பொதுமக்கள்னு சொல்லணும். பொதுமக்கள் வச்சுருக்கிறது. ஆமாம். அடுத்தது 2வது, இதுவும் பொதுமக்கள் வச்சுக்கலாம், யாரும் ஒன்றும் இல்லை. ரெக்கரிங் டெபாசிட் தான், ரெக்கரிங் வேண்டாம். ரைட். தொடர் இட்டு வைப்பு. தொடர் வேண்டாம், அதுக்கு முன்னாடி 4வது சொல்லிடுறேன். சரி. கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நடப்பு கணக்கு. கரண்ட் அக்கௌண்ட் இது யாருக்கு சார்? இது வந்துட்டு பொதுமக்கள் யார் வேணாலும், பிஸ்னஸ் மேன் கூட சின்ன லெவலில் வச்சுருந்தாக்க வச்சுக்கலாங்க. பெட்டி கடை வச்சுருக்கான், அன்னன்னைக்கு நான் இருக்கிற பணத்தை போட்டுக்கிறேன் அப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. பெரிய நிறுவனம்லாம் வந்துட்டு இதை வச்சுக்குவாங்க. அப்படி நிறையா பணம் போடுறது, டெய்லியும் எவ்வளோ வேணாலும் பணம் எடுத்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் போட்டுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கான லிமிட் இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பணம் டெபாசிட் பண்ண முடியும், இவ்வளோ தான் பணம் வித்ட்ரா பண்ண முடியும், எடுக்க முடியும். சரியா? அபிஷேக் தள்ளி வந்து இப்படி வந்து தெரியிற மாதிரி உட்காருங்க, மூஞ்சி தெரியிற மாதிரி. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் டெபாசிட் பண்ணலாம், எத்தனை தடவை வேணாலும் எடுக்கலாம். இவ்வளோ தான் லிமிட் இருக்குது. சரி, ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் டெபாசிட் பண்ண முடியும், இத்தனை தடவை தான் வித்ட்ரா பண்ண முடியும். அதேமாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா தான், 50,000 60,000. நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தையை. இவ்வளோ ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியும், இவ்வளோ ரூபா தான் வித்ட்ரா பண்ண முடியும். லிமிட் இருக்கும் இதுக்கு. சேவிங் பேங்க் அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட். இதுக்கு அப்படிலாம் லிமிட் கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் போட்டுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ கோடி ரூபா வேணாலும் போட்டுக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது. இதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டு பிஸ்னஸ். அது அடுத்தது, அது வேறு ஃபெசிலிட்டி. இருந்தாலும் அப்படிலாம் எடுக்க முடியாது, அதுக்கு ஃபெசிலிட்டி, அது ஒரு ஃபெசிலிட்டி, அது கொடுப்பான், அதை விட்டுருங்க. பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு, பெரிய பிஸ்னஸ் கரண்ட் அக்கௌண்ட். இது யாருக்கு? காமன் பீப்புள், பிஸ்னஸ், சின்ன சின்ன பிஸ்னஸ் அதுக்கெல்லாம். அடுத்தது ரெக்கரிங் டெபாசிட், தொடர் இட்டு வைப்பு. ரெக்கரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ஆடிம்பாங்க கிராமத்தில். கேள்விப்பட்டிருக்காம? ஆடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்ஐசிலையா? எல்ஐசியில் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸில். அங்கே பாருங்கள், ரெக்கரிங். பரவாயில்ல, ஃபினான்ஸ் விஷயம்லாம் வீட்டில் பார்ப்பீங்க போல் இருக்கு. ஆமாவா? அப்படியா? வெரி குட். ஆர்வம் இருந்தால் தான், கேட்டால் தான். டெபாசிட் ஆர்டின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது ஆர்டினா தான் ரெக்கரிங் டெபாசிட் தான். தொடர். டெய்லியும் 10 ரூபா போடுறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. அதில் எதாவது டெய்லியும் 100 ரூபா, அதில் 2 நாளைக்கு ஒரு தடவை 100 ரூபா,
அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை 100 ரூபா, மாதத்துக்கு ஒரு தடவையும் போடலாம். இருக்குது 1000 2000. உங்களுக்கும் அந்த பேங்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் தான் அது. டெய்லின்னா டெய்லியும் கொடுத்துடணும், ஒரு நாள் விட்டால் அடுத்த நாள் சேர்த்து கொடுத்துடணும். அந்த மாதிரி ஆடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சின்ன பிஸ்னஸ் மேமும் அதில் டெபாசிட் பண்ணலாம். காமன் பீப்புள் நிறைய பேர், பெரிய ஆளுங்களாம் அதில் போட மாட்டான். அவனுக்கே பணம் பத்தாமல் கடன் வாங்கிட்டு இருப்பான். ஃபிக்ஸட் டெபாசிட் வேணால் வைப்பான், ரிசர்வ் ஃபண்ட் இருக்கும் அவனுக்கு, அதை வேணால் வைப்பான். சரியா? இப்போ 3 மாதத்துக்கு சார் டெய்லியும் 10 ரூபானா டெய்லியும் 10 ரூபா போட்டு வந்தீங்கன்னா 3 மாதம் கழித்து அது ஒரு வட்டி கால்குலேட் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணி 3 மாதம் கழித்து உங்கள் கையில் கொடுக்கும். நடுவில் போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டோம். மேலே உள்ளதெல்லாம் எப்போ வேணாலும் இன்றைக்கி போட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்கலாம், இப்போ போட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு 2ம், இது அப்படி கிடையாது. அந்த காலம் முடிஞ்சால் தான் கொடுப்போம். ஓகேவா? அடுத்தது 4வது ஃபிக்ஸட் டெபாசிட், நிலையீட்டு வைப்பு. ரிவிஷன் பண்ணுங்கள், திரும்ப வீடியோவை பாருங்கள் தயவு செஞ்சு. ஆர்வம் இருக்கும், கற்றுக்கணும். வேலைக்கு போகணுங்கிறத வேலைக்கு போகிறது 2வது, கற்றுக்கினா வேலைக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக, விஷயமே கிடையாது. ஞாபகம் இருக்கணும், இது எல்லாமே லைஃப்பில் தெரியணும். சரியா? எப்படி அடுத்தவங்க பேர், இது வரைக்கும் நீ கற்றுக்கிட்டது, பட்டன் போடுறது, சைக்கிள் ஓட்டுறது அப்படியே ஞாபகம் தானே இருக்குது. லைஃப் யூஸ் பண்ணிக்கிறியா? உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, வீட்டுக்கு போகிறது, அதே மாதிரி தான் இதெல்லாம். டே டு டே லைஃப்பில் தெரியும். நிலையீட்டு வைப்பு, ஃபிக்ஸட் டெபாசிட். இது அந்த 1 இயர் அந்த மாதிரி தான். 1 இயர் 1.5 வருஷம் அந்த மாதிரி வைக்கலாம். மாற்றி திரும்ப மாற்றி வச்சுக்கலாம். 5 வருஷம் வரைக்கும் வைக்கலாம். இந்த இது ஒரு 1 லட்ச ரூபா என்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணம் எக்ஸஸாக இருக்குது, என்கிட்ட கையில் இருந்தால் செலவு பண்ணிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், போய் பேங்க்கில் போயிட்டு அந்த 1 லட்ச ரூபாயை ஒரு 3 வருஷத்துக்கு இருந்தாங்க, எனக்கு வட்டி மட்டும் மாதம் கொடுக்க சொன்னாலும் சரி, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு கொடுக்க சொன்னாலும் சரி, வருஷம் கொடுக்க சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12,000 ரூபா கிடைக்கும். மாதம் கேட்டிங்கன்னா 1000 ரூபா மாதம் கொடுக்குறோம். பாஸ்புக்கெலாம் கிடையாது. இதுக்கு பாண்டு கொடுத்துருவோம், அவங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருவோம். அது சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவான், பாஸ்புக்கில் போட மாட்டான். சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவான். பாஸ்புக்கெலாம் அக்கௌண்ட்டு கிடையாது, அதுவும் அக்கௌண்ட் டீட்டெயில் அதில் இருக்கும், அவ்வளோதான். வெரி குட், அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. புரிஞ்சுதா? நீ எடுத்துக்கலாம். 5 வருஷம் வரைக்கும் இதை டெபாசிட் பண்ணலாம். அதான் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஃபார் ஃபிக்ஸட் பீரியட் தான் ஃபிக்ஸட் டெபாசிட். நடுவில் போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டோம். சரியா? அந்த பத்திரத்தை வச்சு கடன் வாங்கிக்கலாம். உனக்கு கொடுத்தாலும் பத்திரம் அதை வச்சு. அதே மாதிரி நடுவில் ரொம்ப எமர்ஜென்சி, எனக்கு வேணும் ஆகணும் சார் அப்படின்னாக்கா கொடுப்பான். கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி கொடுப்பான். 12ங்கிறத கம்மி பண்ணி கொடுப்பான். ரொம்ப எமர்ஜென்சினா கொடுப்பான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், நீங்கள் பத்திரத்தை அடமானம் வச்சு திரும்ப அவன்கிட்டே கடன் வாங்கிக்கலாம். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மற்ற கடனுக்கு 12% இன்ட்ரெஸ்ட் அவன் வாங்குகிறான் பேங்க் அப்படின்னாக்கா உங்களுக்கு 5% கொடுப்பான். ஏன்னா அந்த பணம் நீங்கள் கொடுக்காமல் விட்டாலும் என்னது, பணத்தை எடுத்துக்குவான், டெபாசிட் அமௌண்ட். அதனால் ரிஸ்க் கம்மி, அதனால் 5% கம்மி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். புரிஞ்சதா? அந்த மாதிரி அதான் நிலையீட்டு வைப்பு. புரிஞ்சதெல்லாம்? சரி, இது 2ம் நீங்கள் கேட்டப்போ கொடுக்கணும். அதனால் இதுக்கு பேர் கேட்பு இட்டு வைப்புன்னு சொல்லுவாங்க. கேட்பு, கேட்ட ஒன்றும் கொடுக்கணும். டிமாண்ட் டெபாசிட், நீங்கள் டிமாண்ட் பண்ணுறப்ப அவன் கொடுக்கணும். டிமாண்ட்னா பற்றாக்குறை கிடையாது. ஆமாம், இந்த இடத்துல டிமாண்ட்னா கேட்குறோம், டிமாண்ட் பண்ணுறேன்னா கேட்குறீங்கன்னு அர்த்தம். கேட்பு இட்டு வைப்பு, டிமாண்ட் டெபாசிட், இது 2ம். இது 2ம் டேர்ம் டெபாசிட். நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறீங்க அந்த காலம் முடிஞ்ச உடனே தான் கொடுப்பான். டேர்ம் மீன்ஸ் காலம் இல்லையா? ஸோ அது 2 டேர்ம் டெபாசிட். கால இட்டு வைப்பு. டெபாசிட்ஸ். ஓகேவா? ரைட். இது இந்த 4 மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரைட்டு. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல எதுக்கு சார் அதிகமாக கிடைக்கும்? இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்காது நடப்பு கணக்குக்கு. ஆனால் டெய்லி தொலைந்தர பண்ணுறீங்களா, உங்களுக்கு போட்டு
பிஸ்னஸ் பண்ணுறவன் 1000 தடவை ஒரு கம்பெனியோட செக் அங்கே போகும், 1000 தடவை பணத்தை எடுப்பான். அவனை தொல்லை பண்ணுறீங்க தானே, அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டான். என்னை தொல்லை பண்ணுறான்னா நீ தானே பண்ணு, எனக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும், சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பான். நோ இன்ட்ரெஸ்ட். இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு நிலையீட்டு வைப்பு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? இது மீடியமாக இருக்கும், இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மீடியம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும். இது சும்மா ரொம்ப கம்மியாக கொடுப்பான், 3-4% கொடுப்பான், அவ்வளோதான். ஜப்பான்லாம் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டான். நம்ம ஊர்லேயும் இங்கே நடுவில் கட்டாச்சு, அவரை திரும்ப கொடுக்குறானுங்க என்னன்னு தெரியல. ரொம்ப லீஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. புரியுதா? இப்போ என்ன பார்த்தோம் இன்றைக்கி? இந்தியாவில் ஃபினான்ஷியல் சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் முடியல. ஒரு பக்கம் ஓரளவுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டோம். எது? கேபிட்டல் மார்க்கெட்டில் யார் யார் இருக்காங்க, ஷேர் மார்க்கெட்னா ரைட், அதில் இன்னொன்று சொல்லலை. அந்த ஃப்ளோவை கட் பண்ணிங்கன்னா அப்படி தான் மிஸ் ஆயிரும். இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஷேரு, பத்திரம், கடனீட்டு பத்திரம், இதெல்லாம் வெளியிடுறது. இன்சூரன்ஸ் விட்டுருங்க, இன்சூரன்ஸை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்தியாவில், IRDA, அட்டானமஸ் பாடி, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. IRDA இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துருவாங்க, அரசாங்கத்து மாதிரி. ஏன்னா மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுல, பார்த்துக்கணும், அதுக்கு ஒரு வாட்ச் டாக். அரசாங்கம் பார்க்காம தனியாக ஒரு அமைப்பு கூட கொடுத்தோம், அட்டானமஸ் பாடி. அதை மெம்பர் எல்லாமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட். ரைட், IRDA. இதெல்லாம் அந்த 1991 அப்புறம் தான் வந்திருக்கும். அதனால தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு அந்த மாதிரி ஆகுனா IRDA எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகவே ஆக முடியும். நீங்கள் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதான் IRDA. காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி அமைப்பு, அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஷேரு, டிபெஞ்சரு, பாண்ட்லாம் இருக்குல்ல, அது வெளியிடுறது, ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு, இவங்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்குன்னு இதே மாதிரி ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்குது, அட்டானமஸ் பாடி அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கு. அதில் மெம்பர் எல்லாமே கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணணும். அது பேர் என்ன சார்னாக்கா செபி. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டிஸ்னால் ஏதாவது பாண்டு, டிபெஞ்சரு, ஷேர், இதெல்லாம் செக்யூரிட்டிஸ். அதான் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ் வாங்கணுன்னா எங்கே போகணும்? நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும். இந்தியாவில் முக்கியமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன? இது BSE, NSE. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஏன் அதை ரெகுலேட் பண்ணுவான். அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் இருக்கா, டெலிகம்யூனிகேஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு போர்டு, ட்ராய். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ட்ராய். அதுக்கு இங்கே நம்ம இது ஃபினான்ஸ் கிடையாது, இது அங்கே உள்ளது. இது மாதிரி இதே மாதிரி ஒரு அட்டானமஸ் பாடி, அந்தந்த துறையை கட்டுப்படுத்தக்கூடியவங்க இவங்க தான் பார்த்துக்குவாங்க. அரசாங்கம் அதில் தலையிடாது. NGOலாம் கிடையாது, அது வேறு இது வேறு. டெலிகாம் ரெகுலேட்டரி, இதை பற்றியெல்லாம் பேப்பரில் வரும், பார்ப்பான். ட்ராய் வந்துட்டு சொல்லுவான், ட்ராய் இந்த டெலிகாம், இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களை SMS-க்கு வந்து பணம் வசூலிக்கலான்னு சொல்லிட்டாங்க, இல்லை பணம் வசூலிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நியூஸில் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் தெரியாது.
ஆமாம், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. கட்டுறது கையளவு, கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். இது என்ன இது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். நாலேஜ் கை ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் வளர்ந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்காக. நம்ம வளர்ந்துட்டோமா, ஆஹோ நம்ம அப்படியா இருக்கும் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வளர மாட்டோம். இது வளராது, ஏமாற்றிட்டு போயிடுவானுங்க உங்களை. சரியா? அந்த வயசில். ஆமாம், ரைட். அடுத்தது எல்லாம் முடிச்சாச்சா? ஐஆர்டிஏ, செபி இதெல்லாம் பார்த்தாச்சு. ரைட். அதேமாதிரி பணச்சந்தை இருக்கு இல்லையா, எது பேங்க்கு, அந்த பேங்க்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது தனியாக அட்டானமஸ் பாடி அப்பயே உருவாக்கியாச்சு. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி உருவாக்கியாச்சு. அவன் யார் சார்னா ஆர்பிஐ. இதை தான் பார்க்க போகிறோம் அடுத்தது. ஆர்பிஐ பற்றி அதோட இதெல்லாம் 11th புக்கில் இருக்குது. பேங்க்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்கள். பேங்க்னா என்ன? வெரி குட். தொழில் நிறுவனம்லாம் ஏன் உங்களுக்கு கேட்டால் தரமாட்டானா? வெரி குட். தேவைப்படுறவனுக்கு யாருக்கிட்டலாம் பணம் இருக்கோ அதை வாங்கிக்கிட்டு தேவைப்படுறவனுக்கு கடன் கொடுப்பான். அதான் அந்த தொழிலை யார் செய்கிறான்னா அவன் தான் யார்? பேங்க். புரிஞ்சுதா? ரைட். இந்த பேங்க் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவன் யார் சார் அப்படின்னா, எத்தனை வகையான வைப்பு எல்லாம் பார்த்துட்டோம். கடன்லாம் நான் ஏகப்பட்ட கடன் இருக்குது. இதேமாரி குறுகிய கால கடன் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். குறுகிய கால கடன், மத்திய கால கடன்னா பேங்க்கிட்ட தான் போகணும். நீ இந்த பேங்க் எல்லாத்தையும் இந்தியாவில் கட்டுப்படுத்துறதுக்கான அட்டானமஸ் பாடி 1935 உருவாக்கிட்டாங்க. இந்த பேங்கெல்லாம் கட்டுப்படுத்து, நீ தான் கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு பவர் 1949 கொடுப்பாங்க. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 4 சுதந்திரம் அடைஞ்ச உடனே. ப்ரைவேட் பேங்க் ஆர்பிஐ தொடங்கும் பொழுது 1935 ப்ரைவேட் வச்சுருப்பான், அவன் தான் வச்சுருப்பான். அதை அரசாங்கம் வாங்கிக்கும் 49 வாங்கிக்கிட்டு அதை நேஷ்னலைஸ் பண்ணுறது அப்படிம்பாங்க. காசு கொடுத்து வாங்கிக்குவான் 49. அப்போ ஒரு சட்டத்தை போட்டு நீ தாப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இந்தியாவில் பேங்க் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்குப்போ அப்படின்னு அவன்கிட்ட பவரை கொடுத்தாங்க. அப்போது இந்தியாவில் பணச்சந்தையை கட்டுப்படுத்தினவன் யார்? ஆர்பிஐ. வங்கிகள்லாம் கட்டுப்படுத்துறது யார்? ஆர்பிஐ. வங்கிகளின் வங்கி ஆர்பிஐ, அரசாங்கத்தின் வங்கி ஆர்பிஐ. எல்லாத்தையும் பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, திங்கக்கிழமை. நாளைக்கு வேண்டாம். ரைட், திங்கக்கிழமை பார்ப்போம். டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம். இப்போ ஃபினான்ஷியல் சிஸ்டமில் போயிட்டுருக்குறோம், தேவையானதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுலாம். டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா கிளம்பலாம். டவுட் இல்லையா? லைஃப் இன்சூரன்ஸா கேன்சல் பண்ணி எடுக்கிறீங்களா? எடுத்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. அந்த மாதிரி கட்டாத பணமே இன்சூரன்ஸில் ஏகப்பட்ட, பாதியில் கட்டிட்டு எடுக்காத பணம் ஏகப்பட்ட கோடி கிடக்குதாம். நீங்கள் எல்லாம் கட்டினா தான் தருவான்னு சொல்லுவானுங்க. அதை நீங்கள் அந்த ஏஜென்ட்டு கேளுங்க. ஒன்றும் பெனிஃபிட் இருக்காது நடுவில் போய் எடுத்திங்கன்னா. 5 வருஷம் கழித்து எடுத்திங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் கட்டுங்க அப்படின்னாக்கா 5 வருஷம் கழித்து எடுத்திங்கன்னா பெனிஃபிட் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டோட. நடுவில் போய் எடுத்திங்கன்னா பெனிஃபிட்டே இருக்காது. கட்ட முடியல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த தொகையெல்லாம் திரும்ப கொடுக்கணும். அதை பற்றி எதாவது நியூஸில் வந்துக்கிட்டு நான் பார்க்காம விட்டேன். ரைட், வேறு குட். ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஒழுங்காக கட்ட சொல்லுங்கள். வேறு கட்டினா பெனிஃபிட் உங்களுக்கு தான் வரும். வேறு எதுவும் இல்லையா? இல்லை நீ தான் பங்குச்சந்தையெல்லாம் போயிருக்கு, எதாவது டவுட் இல்லையா? சரி, ரைட். போய் இது பார்த்துட்டேன். இன்னொரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நியூஸில் வரும். இப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்டுட்டு எடுத்துகிட்டு போய் பாருங்கள். அப்புறம் அதாவது புதுசாக இதெல்லாம் வரும், ரெகுலேஷன் அது இதுன்னு. அதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா சொல்லி தருவேன். சரியா? நகை கடன் தள்ளுபடி அப்போ தான் தள்ளுபடி பண்ணலையே. இப்போ தானே 2021 தானே இவங்க டிஎம்கே ஆட்சி வந்தவொடனே தள்ளுபடி பண்ணாங்களே, அதானே. பேங்குக்கு லாஸ் ஆகாது. அது கோஆபரேட்டிவ் பேங்கில் வச்சுருந்தவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. நல்லா கேள்வி கவனிங்க. நகை கடன் தள்ளுபடி சொன்னாங்கள்ல யார்? கோஆபரேட்டிவ் பேங்க்லலாம் இந்த எத்தனை 5 லட்ச ரூபா வரைக்குமா? எவ்வளோ வரைக்கும்? எத்தனை லட்சம் வரைக்கும்? 5 லட்சம் தான் நினைக்கிறேன். அதுக்கு வரைக்கும் வச்சுருக்கவங்களாம் நகை கடன் தள்ளுபடி.
அந்த பேங்க்கில் நீங்கள் போய் என்ன பண்ணலாம், எலிஜிபிள் ஆனவங்களுக்கு உங்களுக்கு நகையெல்லாம் கொடுத்து விட்டாங்க. சரியா? பேங்க்குக்கு லாஸ் கிடையாது. ஆனால் அந்த பணத்தில் யார் கட்டிடுச்சு? ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டிச்சு. ஆமாம், கொடுத்துருவாங்க. அப்பமெல்ல 2006 கொடுத்துட்டாரு கருணாநிதி. விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி, ஒரு 3000 கோடிக்கு. விவசாயம்லாம் கடன் வாங்கி வாங்கி இதாகவே கடன் கட்டிகிட்டே இருக்கான், முடியல. வந்தார், 3600 கோடி தள்ளுபடி பண்ணார். பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கடன் வாங்குறவங்க நீ ஒழுங்காக கட்டிட்டுனா தமிழ்நாட்டில் அதையும் கலைஞர் தான் கொண்டு வந்தார். தள்ளுபடி பண்ணிட்டார் எல்லா விவசாயிகளுக்கும், பெரிய விவசாயிகளுக்கும் சின்ன விவசாயம் எல்லாத்தையும் கட்டிட்டார். தள்ளுபடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கம் கொடுத்துருச்சு அந்த பேங்க்கெலாம். அப்புறம் என்ன பண்ணாருனாக்கா, விவசாயம்லாம் சாவு தமிழ்நாட்டில் தான் கம்மி இந்தியாவிலேயே. அந்த தான் காரணம். ஏன்னா இலவச கரண்டு அதெல்லாமே. அப்புறம் உழவர் சந்தைக்கான பாசு கீசு செய்யாதே கிடையாது. நம்ம உழவருக்கு அத்தை செய்யுமா அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான் ஒருத்தன். எல்லாம் செஞ்சிட்டாங்க, நீ யூஸ் பண்ணினா சூப்பரு. சரியா? ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுறாரு, நீ இனிமேல் கடனை வாங்கு. சரியா? கடனை வாங்கு. இப்போது 1 லட்ச ரூபா வேணுமா விவசாயம் பண்ணுறதுக்கு? 1 லட்ச ரூபா வாங்கிக்கோ, அதை ஒழுங்காக கட்டு. அசலை மட்டும் கட்டிட்டு வா. கட்டிட்டின்னா உனக்கு வட்டி கிடையாது. ஒழுங்காக கட்டலன்னா உனக்கு வட்டி 4%. குறித்த காலத்தில் கட்டினா வட்டியே கிடையாது. அப்பயும் ஒழுங்காக கட்டாமல் கொஞ்சம் தள்ளி கட்டினா அவ்வளவு 4% இன்ட்ரெஸ்ட் விவசாயி. அது இன்றைக்கி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யார் விவசாயி இருக்கீங்க? ரைட், வெரி குட், நல்ல கேள்வி. அடுத்தது இல்லையா? ரைட், எல்லாம் கேட்கணும். அப்போ தான் பொலிட்டீஷியன் என்ன பண்ணுறான்னு தெரியும். எல்லாம் வேகாத அயோக்கிய போயெல்லாம் நல்லவன் ஆயிடுறான். நல்லவன்லாம் யார்? அயோக்கியன் ஆக்கி வச்சுருக்கானுங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்காது தான் வேற இல்லையா? சரி, போய் படிங்க. ஆல் தி பெஸ்ட்.